பா, அதான் வந்துட்டான்டா. ஆம்பளை மாதிரி ஒரு ஸ்பேஸுக்கு வந்திருக்காண்டா. எல்லாம் ஃபர்ஸ்ட் கை தட்டுங்கடா டேய். எல்லாம் கை தட்டுங்க ஃபர்ஸ்ட். சரி மாப்பிள டேய் நீ டேய் அது அவ ஐடியா இல்லடா, வேற யாரோ வந்திருக்கான்டா. என்னடா ச்சே, ஃபேக் ஐடி கூட வந்து அவன் வர மாட்டான். சரத்தை நீ ரிமூவ் பண்ணி அவனா போனானா? கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான் பாரு லூஸ். டேய் சரத்தை நீ ரிமூவ் பண்ணியா இல்ல அவனே போனானா? இல்ல இல்ல நான் தான் கீழே இறக்கி விட்டேன். அவனை தூக்கி விடலாரு. இவன் வந்தா அவனே இறக்கி விட்டேன். தலகணேசே உன்னோட ஃபேக் ஐடி கூட வந்துருச்சுடா, நீ தான்டா வர மாட்ற. டேய் இதடா கோயம்புத்தூர்ல ரிமூவ் பண்ணலடா ரகுவரா. இந்த ஐடி தான்டா ரிமூவ் பண்ண. ஏசா கேக்குது. ஏசா கேக்குதாடா? கேக்குது பேசுறேன். ஏசா இது வாட்ஸ்அப் பாரு. ஏன்டா நீங்க எல்லாம் மேல வரீங்க, டேக் பண்ண அவன் வர மாட்டான்டா. ஏய் உன் நண்பனை கூட்டு வா ஆகாஷ். ஏய் உன் நண்பனை கூட்டு வா. உன் நண்பனை கூட்டு வா ஆகாஷ். எனக்கு ஒரு பதில் ஒன்னு சொல்றா. என்னது உன் நண்பனை கூட்டு வாடா ஃபர்ஸ்ட். ஒரு நிமிஷம். நான் என்ன பதில் வேணா சொல்றேன், உன் நண்பனை கூட்டு வா. டேய் ஒரு நிமிஷம் தான். நான் அந்த ஜெயகாஷ் கிட்ட போய் டேய் ஆகாஷ் இருக்கியா? நீ என்னடா எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட் அதனால தான் திட்டின. பிரதீப் உன் ஃப்ரெண்டா? இப்ப அவனை திட்டினா நீ திட்டுவியா? ஆகாஷ் பிரதீப் மாதிரி ஒரு புண்டாம அவனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்களா நீங்க? அதான் பெரிய பிரச்சனை. ஏண்டா வெயிட் பண்ண, இவன் வந்து ஒருத்த பிரதீப திட்டுறதுக்கு வந்தான், இவன் எதுக்கு அபியூஸ் பண்ணீங்க? ஐயோ சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுடா. இவன் சொல்றதானே நீ கேப்ப. அவன் வந்து லாஸ்ட்ல பிரதீப்பும் இவனை திட்டி நின்றுருக்கானுங்க. கடைசியில வந்து இவன் கணேச வந்து பொட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஒரே நிமிஷம். இது யார் சொன்னா? நீ இருந்தியாடா? நீ அந்த ஸ்பேஸ்ல இருந்தியா? அவங்க எல்லாருமே சொல்றானுங்க அங்க சபா இருந்தா சபா. நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒண்ணு ஸ்பேஸ்ல இருந்தா அது பேசி பேசு. ஆகாஷ் நீ எதுக்கு வர? அவனை வர சொல்லு. நீ அவனுக்கு வாயாடா? பிரச்சனை உங்களுக்கு ஏன்டா தலகணேஷ் வர மாட்டா? நீங்க மட்டும் ஆகாஷ் ஒரே நிமிஷம். ஆகாஷ் ஒரே நிமிஷம் கிளாரிட்டியா சொல்லிடுறேன். ஆகாஷ் ஒரே நிமிஷம் காது கொடுத்து கேள்றா. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப அவனுக்கும் இவனுக்கும் பிரச்சனை. இவன் அவனை போட்டு கூப்பிடுறான், நீ வர பாரு. இப்ப என்ன தெரியுமா ஆகுது? என்னமோ சரி ஆகாஷ் வந்து நீ தேவையில்லாம வந்து இன்வால்வ் ஆயிட்டு இருக்க. நான் எதனால நீ பேசிட்டல, நான் எதனால மேல வந்து நான் சொல்லட்டுமா? சொல்லு. இந்த நோபடின்னு ஒரு லூசு புண்டை இருக்கான்ல, சொல்றல நீ எங்க ஸ்பேஸ் வந்து எங்க முன்னாடி அப்புறம் என் ஃப்ரெண்ட் திட்டலாம். ஒரு நிமிஷம் பேசுறியா பேசு. நோபடி பத்தி ஏதாவது திட்டினா மரியாதை கெட்டு போயிடும். ஆகாஷ் என்னடா கீழே ஃபேக் ஐடியா இரா. ஏய் ஒரு நிமிஷம் மச்சான், கீழே ஃபேக் ஐடில வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கானே, அந்த பொட்டைக்கு அறிவு இல்லையா? ஏய் 18 ஃபேக் ஐடில ஒரு ஃபேக் ஐடில வந்துட்டான்டா. இன்னும் 2-3 ஃபேக் ஐடில வர சொல்லு. என்னடா ஒரு ஆம்பளை புண்டையா நாங்களா பேசுறடா. ஆம்பளை தானே ஆனா ஸ்பேஸ் கூப்பிட்டா வரமாட்டான். என்னடா நீனு இதுல வேற வந்து பெரிய ரெட் டிராகன் வேற சொல்றானுங்க. ரெட் டிராகன் இவருக்கு ஒரு எடிட் வேற இல்ல மேம். சரி ஓகே டேய் அவனுங்க வந்து பிரதீப் திட்டினா ஒண்ணு நீங்க ஸ்பீக்கர் கொடுக்காதீங்க இல்லையா? நீங்க வந்துட்டு சொல்லிடுங்க, டேய் பிரதீப் திட்டுனா நீங்க ஒரு நிமிஷம் இரு. ஏய் என்ன ஹேண்டிகேப்னு சொன்னியா மேடா ஆகாஷ்? உண்மையாடா? ஆமா நான் தான் சொன்னேன். என்னடா கத்தி புரியல. ஒரே நிமிஷம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். 2 நிமிஷம். இந்த நோபடி வந்து இப்ப வந்து எல்லாரும் அமைதியா இருடா. ஹேண்டிகேப்னு சொன்னியே, என் பூல ஊம்புனியான்னு கேக்குறேன் நானு. ஊம்புனியா? தேவையில்லாம பேசினா நானும் பேசுவேன். இல்லடா நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா? என்ன பத்தி நான் இல்லாத ஸ்பேஸ்ல பேசுறேன், நான் கேக்குறேன். அப்ப உங்களுக்கு பேச துப்பு இல்ல. நான் கேக்குறேன். சொல்லாமா தனியா இப்ப கூட ஸ்பேஸ் போட்டு கதறிட்டே இருக்க டெய்லி. இல்லடா நான் கேக்குறேன்டா. ஹேண்டிகேப் சொன்னல அப்படின்னா நான் ஊம்பி அந்த ஊம்பி பாத்துட்டியா? ஏதாச்சும் கால் ஏதாவது சின்னதா இருக்கா, இல்ல கை ஏதாவது சின்னதா இருக்கா, பூல் சின்னதா இருக்கா? எதை பார்த்து சொல்றீங்க நீங்க? பூலே இல்லையே, போடு தானே இருக்கு. என்னடா இதுதானே நோபடி பாத்துக்க எவ்வளவு சூப்பரா கலாய்க்கிறா. பூலே இல்லையா? முதல்ல நீ ஹேண்டிகேப்பே கிடையாது. அப்படி இருந்தாலுமே முதல்ல கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி தான் மைண்ட் செட்ல இருக்கவங்க கிட்ட எப்படி பேசுறது? எனக்கு என்ன டீம்னா மேட்சும் தெரியாதுடா. நான் வந்து கேட்டேன் இப்பதான், அதுவும் இந்த ஹேண்டிகேப்னு சொல்றான்ல, அப்படி என் பூல ஊம்புனானா இல்ல யாருன்னா அவங்க அம்மா விட்டு பார்த்தானா
என்னன்னு கேளு. உங்க அம்மாலதான் ஓட்டுனேன், அதனாலதான் ஹேண்டிகேப்னு சொன்ன பாய். என்னடா ச்சே என்னடா போயிட்டான் டேய். யாரா ரிமூவ் பண்ணிட்டீங்களாடா? இல்ல அவனா என்னடா பின்னாடி மாஸ்க் காட்டுறானுங்க, முன்னாடி வந்தா பார்த்தா சரி மூளை சரி. இல்லடா இல்ல, எப்பவுமே அப்படிதான். ஆகாஷ் அவனுங்க அனுப்பி அவனுங்களாவது வரானுங்க, ஓகேவா? ஜெய் ஆகாஷ் வரான், இந்த அப்ப கோயம்புத்தூர் வரான், ஏய், ஆனா இந்த பொட்ட இல்ல, கணேஷ் வரானா நோபடி. பத்தியா? இப்போ அங்க நான் ஆம்பளையான்னு உட்காந்துக்கிட்டு கேட்டா என்ன நம்ம சொல்லுவ? ரவுடி மாதிரி பொண்ணுங்க, nobody bro. ஒரே ஒரு பொண்ணு. அப்படிலாம் சரி இல்ல, விடு, அதை சொல்லக்கூடாது. ம். வாழ்க்கையில எதையோ உன்னை பாத்துட்டேன்றதுனால என்ன சொல்லுமா? இப்ப அங்க ஸ்பேஸ் போட்டு சேலையை கட்டிட்டு ஆடுவான் பாரு, எங்க ஸ்பேஸுக்கு வாங்கடான்னு ஆடுவான் அங்க வாடான்ட்டு ஒருத்த வடிவேல் மாதிரி எப்ப பார்த்தாலும் கூப்பிடுறல மயிராண்டி. ஒரு நாளா நீ அடுத்தவன் ஸ்பேஸுக்கு போய் ஏறுறா மயிராண்டி. ரேவந்த் ரொம்ப நேரமா மெசேஜ் அனுப்பிச்சுன்னு இருக்கான்டா, பாத்தீங்களா இல்ல குரூப்ல? ஏன்டா சரத்து, அது ஏன்டா அந்த ஐடியா? இவரு ரேவந்தோட ஐடியா அது. சாரி மச்சான். சரி ஓகேடா. ஏய் இவன் நல்ல பீஸ் 2 பேர் ஓத்தா, இவனுக்கு வந்து ஆட்டத்தை கழிச்சிடறான்டா. அந்த கோயம்புத்தூர் நம்ம ஸ்பேஸ்ல எப்படி ஜெயகாஷ் வந்தா அவனை பேசதானே ஓட்டம். இந்த மாதிரி அந்த கணேஷ் போடாம பண்ணுவானா, மீட்டு போடாம இங்க கேட்டா ஓடுறான் போறாரு இவனு. இப்போ ஏசா நீ ஒண்ணு பேசுற, நான் மேல ஏறி வந்து ஒன்று கேக்குறேன் இல்ல, என் பேசுற நான் கேக்குறேன். படிச்சிருக்கோம், அவனுக்கு படிப்பறிவுல தற்கொலைக்கு என்னடா கார்த்தி, நீ ஏதோ சொன்னியடா மாப்ள, என்ன சொன்ன? நான் இதான் அவனை தானே நீ இருக்கிற ஆகாச பேசிட்டு கூப்பிட்டவனே வர மாட்டேன். இவன் அவன் இல்ல மாப்ள, நான் என்ன கேட்டேன்னா, இவனு வந்து பிரதீப் திட்ட போனா, பிரதீப் நம்மளோட ஆப்ஜெக்ட், நம்ம ஆப்ஜெக்ட தூக்கி போட்டு நம்ம திட்டுவோம், அடிப்போம். எப்பயுமே எல்லா பிரச்சனையிலயும் போயிட்டு அவன் ஃபர்ஸ்ட் கால்ல விழுறதே ஆகாஷ் கிட்ட தான் கால்ல விழுவா. யாரு? பொட்ட கணேஷ். அதனாலதான் ஆகாஷ் வருவா. நீ என்ன பிரச்சனை வேணாலும் பாரு, ஆகாஷ் தான் ஃபர்ஸ்ட் வருவா. இவன் ஓத்தா நான் பொண்டுக மாதிரி பின்னாடி ஒளிஞ்சிருப்பான், நிமிஷத்துலதான் கிடப்பான் ஓல் மாதிரி புண்டை. இப்ப அவன் தானே அனுப்பிச்சிருப்பான், கால் பண்ணி வர சொல்லிருப்பான், என்ன ஓக்குறாங்கடா பிளீஸ்டா இல்ல. ஆகாஷ் வார்த்தை ஃப்ரெண்டுன்றான். நம்ம ஸ்பேஸ் வந்துட்டு நோபடி சும்மாதான் இருக்கான், அவனை பிடிச்சி திட்டுறான். அப்ப அவன் எங்க ஃப்ரெண்ட் இல்லையாடா? அப்ப எங்க ஃப்ரெண்டு நீ எங்க முன்னாடி திட்டுமா, நாங்க மூட்டு இருக்கணுமா? இல்ல ரகு, இவனோட கிரைட்டீரியா பாரு. இப்ப நீ ஒண்ணு சொல்ற, ஒருத்த வந்து ஒண்ணு கேக்குறானா பதில் சொல்லணும். அப்படி இல்லையா, ஒருத்த எவனோ சொன்னதை வந்து அவன் சொல்றாங்க. இப்ப நான் அங்க அடி வாங்கினேன், அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ண, திருப்பி போட்டு ஓப்பனா இல்லையா? ரகு உன்னை என்ன திட்ட என்ன பண்ணுவேன்? அதுக்கு திருப்பி திட்டுவேன். ஒருத்த அங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்? நடுவுல வந்தான் பாத்தியா இந்த கோயம்புத்தூர் புண்டை. சாரு என்ன பஞ்சாயத்து எல்லாம் பேச மாட்டாரு சார், எடுத்தனே சண்டை தான் ஸ்டார்ட். வாயில இருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. கம்மா 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 தேஞ்ச டேப்ரிக்கார மாதிரி அதேதான் சொல்லிட்டு இருந்தா 5 நிமிஷமா. அவரு ஸ்பீக்கர்ல வச்சிருந்தது வேஸ்ட் தான், சொன்னதே சொல்லிருக்கா திரும்ப. ஏய் சும்மா இந்த ட்விட்டர்ல ஆளுக்கால என் ஃப்ரெண்டை திட்டினா அவனை என்ன, எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குடா. இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னா நாங்களும் டெய்லி ஸ்பேஸ் போடலாம், டெய்லி ஸ்பேஸா போடலாம், டெய்லி திட்டலாம். போன சண்டேலயே விட்டாச்சு. ஆக்சுவலி அது சம்பந்தமே இல்லாம ஒரு இது எங்க ஆரம்பிச்சுன்னா எல்லாம் ஒரு கமெண்டால ஆரம்பிச்சுது. அங்க இருந்து அப்படியே ஒரு இது மாதிரி போயிட்டே தான் இருக்கு இந்த சண்டை. ஏசா அது முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் இப்ப ஜாலியா பேசிட்டு இருக்கானு எல்லா இடத்துல. திருப்பி என்ன புண்டைக்கு ஒருத்த டேக் உமா டேக் பண்ணி போற அளவுக்கு அவ்வளவு பெரிய புண்டையாடா நீ? ஒருத்த அவ்வளவு புண்டை டேக் பண்ணி போறல, மேல வந்து பேசுற அளவுக்கு ஒருத்த அவனுக்கு துப்பு இருக்கா? மாப்பிள்ள நான் இவனை தான் மாப்பிள்ள பார்த்தேன், இந்த கோயம்புத்தூர் ஐடி தான் நான் பார்த்தேன் நைட்டு, உனக்கு ஸ்பேஸ் போட்டிருந்தான் அவன் தான். ஆமா, அது எனக்கே தெரியாதா? அந்த நதி இருக்கான் பத்தியா, எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கான்டா. நானே ஆபீஸ் கால், நீ கிளைண்ட் கால் ஒண்ணு அதை இது பண்றேன். இவன் வந்து மாப்பிள்ள உன்னை அப்படியே அபியூஸ் பண்றாங்க, மாப்பிள்ள உன்னை எப்படியா டேய் நீ எல்லாத்தையும் டிஸ்டர்ப் வச்சுக்கோ, நான் 7 மணிக்கு ஸ்பேஸ் போடலாம், போட்டு ஓக்கலாம்டா அப்படின்ட்டு. இதுக்கு மேல என்ன பேச முடியும்? ஒருத்த தூக்கி போட்டு ஓக்குறேன், ஒருத்தன் கூட அம்மாவுக்கு பிறகுல போல. ஏன்டா இவ்வளவு ஒருத்த பொட்ட பயப்புண்ட இருக்குற, ஏன்டா பேசுறீங்க? ஒருத்த அடி இப்ப மேல வாங்க, அபியூஸே பண்ண மாட்டேன்டா, இங்க இருக்க யாரும் அபியூஸ் பண்ண மாட்டோம். மேல வாங்க, ஆம்பளை கீழதான் இருப்பா, எங்க அவனை கூப்பிடு. சரி அவன் டோக்கன் தானே போடுறேன், டோக்கன் போடுற பிசினஸ்க்கு என்ன பிசினஸ் அது இங்க வந்து பண்ணிட்டு போடா வாடா. டேய் ஆகாஷ், நீ கூட ஸ்பேஸ போடுறா. நீங்க வந்து பிரதீப் திட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை மட்டும் என்கிட்ட சொல்லு, எனக்கு வேற எதுவும் வேணாம். பிரதீப் திட்டினா உங்களுக்கு அவன் எங்க போடல வர மாட்டான்டா, அவன் எங்க போடல வர மாட்டான்டா. கார்த்தி எப்பறம் கரெக்டா சொன்ன. இப்ப ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கானுங்க இவனோட ஐடி டேக் பண்ணி. அவன் அப்படிதான்டா பண்ணுவான், அவன் ஒரு பொட்டா இல்லடா. இந்த பாரு அங்க போயிட்டு மாஸ்க் கேட்டான், ஐ கிவ் யூ கோ எவனோ டைப் பண்ணி கொடுத்துட்டேன் இங்கிலீஷ்ல 4 வார்த்தை.
இதுதான் சார் நம்ம புத்தி, பயம் புத்தி. பிரதீப்புக்கும் இல்ல என்ன 2 லீக்குன்னு ஸ்லாட் கேட்டுருவான். எங்கிட்ட இருக்குடா 2 பேரும் இங்க மைக் வாங்கலாம் யாராவது சொல்லி புரிய வச்சு இல்லடா கார்த்தி, கார்த்தி அந்த இங்கிலீஷ் டேய் கார்த்தி கேக்குதா? சொல்லுவோமே. அப்படி பிரதீப்புக்கும் இவனுங்களும் என்னதான் லீக்கு நான் கேட்டு வரேன் ஒரு நிமிஷம் இரு. நீ போயிட்டு வா. ரகே நீ போவாரா ரகே இவன் வேற. ஈசா கேக்குதாடா? அந்த ஸ்பேஸ் டைட்டில் இங்கிலீஷ் மட்டும் படி மச்சான். I give number. அதுக்கு நானும் என்னென்னமோ படிச்சிருக்கேன்டா, அதுக்கு மீனிங் மட்டும் எனக்கு சொல்றேன். எனக்கு நான் இங்கிலீஷ்ல வந்துட்டு நான் வந்து டிஸ்டிங்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் கிராமர்ல. எனக்கு புரியல, அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. எதரா படிக்கணும்டா? நானும் தேடுறேன் கிடைக்க மாட்டேறா. அங்க போயிடாதடா பைத்தியக்காரா. இல்லடா அந்த அந்த ஸ்பேஸ் டைட்டில் மட்டும் படி, அதுக்கு என்ன மீனிங் சொல்லு. குரூப்ல போட அந்த ஸ்பேஸ போடாதானே தெரியும். எனக்கு காட்டலடா, என்ன பிளாக் பண்ணிட்டானுங்களா? டேய் என்னடா ஓத்தா இதெல்லாம் பண்ணா எப்படிடா எனக்கு புரியலடா. எனக்கு ஸ்பேஸ் போட்டுருக்காங்க, என்ன காட்ட மாட்டுது. நீ பேக்கப் ஐடில ஸ்பேஸ் போட்டுருக்க, அவன் ஒரிஜினல் ஐடி டாக் பண்ணிருக்கான். எப்படி ஒரிஜினல் ஐடியா? ஓகே ஓகே, அவ டாக் பண்ணு. I give ghost, you give your mother-ஆ? என்னடா இது பைத்தியம்? இல்ல டோக்கன் போடுற புண்டாலாம் ஸ்பேஸ் போட்டா இப்படிதான் இருக்கும். இல்லடா நீ நோபடி நதிர் நீங்களா ஃபாரின்ல தான் இருக்கிறீங்க, உங்களை இந்த மாதிரி எல்லாம் இங்கிலீஷ் பேசினா என்னடா நடக்கும்? அவ்வளவுதான், முதல்ல இங்க வரவே முடியாது. நீ வேற ஏன்டா காமெடி பண்ண? மாம்சே பார்லேஜிக்கு வா, உன் மண்பந்தை கக்கிட்டு போ. அந்த பொட்டகணேஸ் மேல வரமாட்டான் பாரு, அங்க போனா மட்டும். அவன் ஒரு ஆளு புண்டா, அவனை பத்தி ஏன்டா பேசுறீங்க? இரு ஓ ஒரு நிமிஷம் இருங்க. அவன் என்ன இது என்ன இங்கிலீஷ்டா? எனக்கு புரியலடா. ஒரு நிமிஷம் இவனா ஐஎல்டிஎஸ் போனா இல்ல எனக்கு புரியல. அவன் படிச்சிருந்தா டோக்கன் போட போறான் டிவிஎஸ்ல போயிட்டு. இப்போ ஒரு பைக்கோட மாடல்ல அவன் வேலை என்ன தெரியுமா? கையில வந்தா கலர் கலரா டோக்கன் வச்சிருப்பான். பைக் வந்தா பச்சை டோக்கன், கார் வந்தா மஞ்சள் டோக்கன். இவனே கார்த்தி அன்னைக்கு சைக்கிள் எத்தனை வந்திருக்கான். அவனோட சைக்கிள் சேனை புடிங்கதான் இந்த நாய் போட்டோ போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எவனெல்லாம் எடுத்துன்னு வரல, அவங்க அப்பனோட சைக்கிள் தான். இதுதான் தப்பு. அது அவங்க வீட்டுல போனான்னு வச்சுக்க, வாசல்லே துரத்தி விட்டுருவானுங்கடா இவன் பேசுற இங்கிலீஷுக்கு. மாடி ஐஎன்சியா? அட பைத்தியாரு குதி. அவன் பள்ளிக்கூடமே போனது இல்லைன்ற ஐஎன்சிக்கு போயிட்டு இருக்கு. அவனுக்கு அதெல்லாம் அவனுக்கு முதல்ல எஸ்எஸ்எல்சினா என்னன்னு கூட தெரியாதுடா. அதுக்கே உனக்கு வித்தியாசம் தெரியாதுடா அவனுக்கு. மெட்ரோல கக்கூஸ் இப்ப பாரு சாஸ்தாங்கமா விழுந்து வருவானுங்க பாரு. எனக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க? எனக்கு என்ன காண்டுனா, சரத்து வந்து இந்த மாதிரி குப்பலாரி ஓட்டுறவன் டோக்கன் போடுறவங்க எல்லாம் சண்டை போட்டு வந்துடுறான். எனக்கு எரிச்ச மயிரா இதெல்லாம் பாக்கும்போது. நீங்களெல்லாம் போட்டு அச்சு மாமா இதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் இந்த பாடு டேகும் கிடையாது, ஒரு இது கிடையாது. கோயம்புத்தூர்ல நான் கலாய்லாம் சொல்லடா, உண்மையால குப்பலாரி ஓட்டுறவன்டா. என் நல்லா பத்து நான் கூட ரொம்ப நாளா என்ன சொல்லியிருந்தான், உனக்கு இந்த ஆரன் சவுண்ட் எல்லாம் பயங்கரமா கேட்கும்டா அவன் பேசும்போது. அதுவும் உனக்கு பஸ் லாரியும் ஒரே மாதிரி தானே இருக்கும் சவுண்ட் கேட்கும்போது. அவன் எல்லாத்தையும் ஏமாத்தி வச்சிருந்தான் பஸ் ஓட்டுறேன்னு. அப்புறம் தான் அவனால கண்டுபிடிச்சி சொல்ல லாரி ஓட்டுறவன்டா அவன்னு. இப்ப பஸ்னா நீயே நினைச்சு பாரு, உனக்கு பஸ் ஓட்ட ஸ்பேஸ்ல அவனாவது பேச முடியுமா? உள்ள அவனை போட்டு அடிக்க மாட்டான். கண்டக்டர் வந்து புடனிலே அடிப்பான். ஏன்டா புண்டாம அவனை வண்டி ஓட்ட சொன்னா போன்ல பண்றேன்னு. டயலி குப்பலாரி ஓட்டுறது. இந்த புண்டா வந்து நீ வந்து ஸ்பேஸ்ல வந்து பேசிட்டு இருக்கானா மேல வந்து கீழே ரிக்வெஸ்ட் பண்றான். மன வளர்ச்சி என்னது, மன வளர்ச்சி இல்லாதவங்களை பத்தி பேச தப்பாண்டா ஏசா. கீழே வேற ரிக்வெஸ்ட் பண்றான் நிறைய பேரு. சொல்ற? ஆமாண்டா, இந்த மாதிரி அதெல்லாம் ட்விட்டர் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றா. அதுதான் நானும் சொல்றேன். அப்படி பம்முறானடா ஒரு கேள்வி. இப்போ நம்ம இப்போ வந்தானே அவனை யாரா அபியூஸ் பண்ணுமா ஏசா? நீயே சொல்லு. அவனை நான் அபியூஸ் பண்ண இல்ல நம்மளுக்கு இருக்க ஐக்கிய லெவல அவனுக்கு இருக்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ம மேனேஜ் தான் என்னன்னு தெரியும். ஒருத்த வரானா அவன் அபியூஸ் பண்ற வரையும் நம்ம சைலண்டா தான் பேசுவான். அவன் அபியூஸ் பண்ணாதான் பதில் பண்ணுவான் தவிர இப்ப ஸ்பேஸ்ல மியூட் போட்டாமா வாட்டுக்கு வந்தா பேசிட்டு போயிட்டான்.
இந்த இல்ல தாயலி எவனாவது எப்படி காலையில வளர்ச்சியில சார் அப்படிதான் எவனாவது காலையில 5:30 மணிக்கு ரெக்கார்டிங் போடுவானா அந்த தாயலி போடுவான் சார். 5:30 மணிக்கு வாய்ஸ் ரெக்கார்டா போடுவான் சார். பைத்தியம் சார் அவனை விட்டுருங்க சார். காலைல 5:30 மணி 4:30 மணிக்கெல்லாம் மெசேஜ் போட்டு வச்சிருப்பான்டா. யாருக்கு வேண்டி மெசேஜ் போடுறானே தெரியாது. நான் 10 மணிக்கு எந்திரிப்பேன். அதான்டா காலைல போடுவான்டா, ரெக்கார்ட் போட்டு இருப்பான்டா லூசு குதி. அது ஏன்னு தெரியல, அந்நேரம் போய் பால் பாட்டில் போடுறவங்க போடுறதுனால யாரும் இருக்க ரெக்கார்ட் மாட்டாங்க போல. போடுவாங்க. மாமே அங்க நைட்டு ரகு எவனா அந்த அட்டி ஓரமா உட்காந்து பாட்டில் போட்டு ஏய் போய் அந்த அதெல்லாம் ரகு போய் வரனே பாட்டில் போடுவான். வர சொல்றா. ஏய் ரகு வர சொல்றா. ரகு ஆகாஷ் ரகு அங்க வர சொல்றா. ரகுட்ட ஏதோ கதை விட்டுட்டு இருக்கானாடா. அங்க லிசனர்ஸ் எல்லாம் சொல்றானுங்க, எனக்கு டிஎம் பண்றானுங்க. இரு வரட்டும் முடிச்சுட்டு வரட்டும், மொத்தமா முடிச்சுட்டு வரட்டும். அப்படின்னா கதை. அது என்ன ஸ்கிரிப்ட்னு கேட்டு போமே. ரகு காலில் விழுந்திருப்பான். தயவு செஞ்சு இந்த ஸ்பேஸ போட சொல்லாதீங்கடான்னு காதுல விழுந்திருப்பான். இல்ல எங்களுக்கு இது தெரியாது, தெரியாம எங்களை இல்ல கார்த்தி, இந்த மாதிரி கொட்டை இல்லாதவனா எது கார்த்தி ஸ்பேஸ போடணும்? ஒரு ஸ்பேஸ்ல ஏற துப்பு இல்லாதவனா எதுக்கு ஸ்பேஸ் அவன் போடணும்? பேச தவிர எந்த ஸ்பேஸ்லயும் போய் வாய் பேச தெரியாது. அன்னைக்கு அவன் கூட போல வர பொண்ணு அத்தனை பேர் மேல ஏறி அடிக்கிறாங்க, போய் லிசனர் ஓடுறான் பொட்டை அதான் பொட்ட மாதிரி. ஏன்டா ஒரு ஆம்பளைனா கூட ஒரு பொண்ணு இருக்கானா, அந்த பொண்ணு தப்பே பண்ணியிருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும்டா. அவன் தான்டா ஆம்பளை. பொட்டையாட்டம் போயிட்டு ஒருத்தா கீழே ஒருத்தா ஒளிய கூடாது, ஒருத்தா மேல வந்து போய் அடிக்க ஒளிஞ்சுக்கிட்டு அப்பப்ப வந்து விட்டுருங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆம்பளை புண்டை தானே நீ. நானா இருந்தேன்னு நான்டா டேய் மரியம்லாம் இருந்தப்ப மரியம் மேல புல் தப்புடா. அத்தனை பேர் அடிக்க வந்தாங்கடா. தப்பே இருந்தாலும் பரவாயில்ல முட்டு கொடுத்து இருந்தோம்டா. இல்ல கேசா, இவனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவன் ஃப்ரெண்ட்ஸ் நாளே கூட இருந்து அந்த பொண்ணை கட்ட விட்டு கொடுத்துட்டு வெளியே நின்று லைட் பிடிப்பான் போடா. அதான் பொண்டுக குதியா இருக்கிறான், விட்டு ஓடுறான். பொட்டா புண்டா உன்னை நம்பி வந்தா பாரு. அதுக்கு இவனுக்கு பிரதீப் எவனா ஸ்பீக்கர்ல அமைதியா இருந்தேன், அவனா ஸ்பீக்கர்ல இருந்தேன், இவன் ஓடிட்டான். ஒரு பொண்ணு தனியா இருந்து சண்டை பொண்ணு இருக்கான், ஓடுறான். எனக்கு அதுதான் புரியல. ஓத்தா உன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணையே ஓத்தா உன்னால சண்டை போடல முடியல, டிஃபெண்ட் பண்ண முடியல. அதுக்காக நீ எல்லாம் என்ன புண்டிக்கிட்டா ஓத்தா அபியூஸ் பேஸ் போடுற? அதுவும் யார கூட்டு வந்துடான் பாரா, பேப்பர் ரவுடி மாதிரி ஒருத்தனை. அவன் இங்க பேசவும் தெரியல, ஒரு மயிரும் தெரியல, இங்க வந்து பேபான்றான். இப்போ அவன் கூட இருக்கவனுக்கு அவன் ஸ்பேஸ்ல இருக்கவன பால் போடுறவன், குப்பலாரி ஓட்டுறவன் இப்படிதான் இருக்கான். ஒருத்த கூட நல்லா எஜுகேட்டட் மாதிரியே இல்ல. அவன் கூட சேர்ந்த எல்லாரும் தான் இப்ப அவன் அடிச்சாங்க. அவன் கூட சேர்ந்த எல்லாருமே அங்க இருக்க நீ பிரதீப தூக்கிட்டேன்னு வச்சுக்கிய, மிச்ச எல்லாருமே வந்து படிக்காத குதிங்கதான் அந்த ஸ்பேஸ்ல இருக்கவனுங்க. படிச்ச பிரதீப்பே அப்படி இருக்கானா? ரொம்ப நல்ல டீம் தான், சூப்பர் டீம். படிச்சா அப்படி தெரியும். ரகு வந்துட்டா. ரகு கிட்ட என்ன கதை சொன்னான்னு கேட்போம். ரகு மேல வாடா ஸ்பீக்கர். ஏய் ரகு அவன் பேக்கடியான்னு பாடுறா ஃபர்ஸ்ட். ஏய் ஆமாடா, ரகு அங்க வேற பேசிட்டு இருக்கான். அவன் தான் ஃபாலோ பண்றான். டேய் பாட் போட்டுருக்கானடா அவன் அந்த ஸ்பேஸ்ல. நியூஸ் போட்டும் ஏண்டா வீட்டுக்குலாம் காசு கொடுக்குறாங்களா தெரியல சம்பாரிச்சு. ஒத்த பாட்டு எப்ப பாரு பாட்டு, ஒத்த எல்லா ஸ்பேஸுக்கும் பாட்டு. காசு கீசு வீட்டுக்குலாம் கொடுக்குறானுங்களானே தெரியல. செயின் அடிக்கலாம்னு நினைக்கிறா கேங்கா போயிட்டு. இல்ல அதுக்கெல்லாம் நீங்க லாய்க்கு இல்ல இவனே. மாட்டி பாத்துக்கிட்டியா அந்த வாழைப்பழம்? ஸ்பீக்கர்லயே 2 பேர் தான் இருக்கானுங்க, லிசனர்ல 200 பேர் காட்டுது. அட கூதியானுங்களா, எதுக்குடா ஸ்பேஸ் போடுறீங்க? ஸ்பீக்கர்ல 2 பேர் உட்கார்றதுக்கு போயிட்டு. அவனுங்க இந்த ஆகாஷ் இங்க எப்படி பேசினான் அதே மாதிரிதான் அங்கே பேசுறான். இந்த கோயம்புத்தூர்காரன் அவன் வந்துதான் அபியூஸ் பண்றான், திருட்டு கூதியான். இல்லடா ரகு சாரி கேட்பான்ல இல்லையா? என்னதான் பண்ணலாமா? இப்ப நீ என்னன்னா நீ பிரச்சனை முடிக்கணும்னா முடிச்சிடலாம். நீ சரி நான் அவனை கூட்டு வர பேசி முடிப்பீங்கன்னா சொல்லு. இல்லடா மேல கூட்டு வரேன், மேல கூட்டு வந்து சாரி கேக்குறேன்னு சொல்லு. அதான் ஒத்துக்கிறேன். அவன் ஏதோ 3-4 ஸ்பேஸ் இருக்கான என்ன பத்தி இந்த கோயம்புத்தூர் கார ஸ்பேஸ்ல வந்து அதெல்லாம் எதுடா பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லு. இங்க வர சொல்லு, இங்க வர சொல்லு. சொல்லுவா சாரி கேட்க சொல்லுவா. சாரி எல்லாம் அவன் கேட்பான். கேள்றா அவனு என்னடா சொல்றானுங்க அவனுங்க. டேய் அவன் என்ன சொல்றானுன்னா எங்களுக்கு பிரதீப் எல்லாம் சம்மந்தம் இல்லடா, அவனை நீங்க எவ்வளவு வேணா போட்டு. நான் என்ன கேட்டேன்னா பிரதீப்னா உங்க ஃப்ரெண்ட், அவனை அடிச்சா உங்களுக்கு எங்கடா வலின்னு கேட்டேன். பிரதீப் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்ல, அவனை எவனை வேணா போட்டு அடிச்சிங்க சொல்றானுங்க. என்னடா இல்ல அபியூஸ் பண்ணலன்னு தான் சொல்றான் அவன். நீங்க எவ்வளவு வேணா பண்ணிக்கோங்க பிரதீப்ப, நான் வந்து பிரதீப் எல்லாம் கண்டுக்க மாட்டோம். இல்ல இங்க வந்து பேர் சொல்றான். அவனை கணேசன் மட்டும் இங்க கூப்பிடு, பஞ்சாயத்துக்காரன் அவன் மட்டும்தான். பேரே பொட்ட கணேசன் வச்சிருக்க எப்படிங்க வருவான்? அவனாம் வரமாட்டான்டா. அவன் போய் கூப்பிடுறது வேண்டா, ரகுவரன் கூப்பிட்டா வந்துருவானா? ஏன்டா ஆகாஷ் மேல இருக்கும் போதே வரல,
ஆகாஷ் அது வருவா, ரகுவர் எல்லாம் இவெல்லாம் வரமாட்டான்டா, கணேஷ் எல்லாம் யார கார்த்தி. சரி கூட்டு பாக்குறேன் மாப்பிள்ள, கூட்டு பாக்குறேன். ஆனா நீங்க எப்படி பேசி முடி கூப்பிடுறீங்களா இல்ல எப்படி? அவனுக்கு கோஸ்ட் கூட தரண்டா, நதீர் அகில கோஸ்ட் தரண்டா அவனுக்கு. ஒரு நிமிஷம். கார்த்தி அவன் எப்ப ட்விட்டர் வந்தான்? டேய் அவன் இந்த லாக்டவுன்ல இந்த விடாமுயற்சி டயத்துல நாங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கோம். அப்ப வந்து நான் ஆயிடாது. இல்லடா அவன் ஏதோ 32 வருஷமா ட்விட்டர்ல இருக்க மாதிரி பேசுறான்டா. ட்விட்டர் ஆரம்பிக்கும் போதுல இருந்தே இருக்கிற மாதிரி பேசுறான். இல்ல எத்தனை 1 மில்லியன் டாக் போட்டிருக்கோம் தெரியாது. இல்ல அவன் ஏதோ அவன் நேத்து ஏதோ போட்டு நம்ம சம கலாய்ச்சி விட்டான். என்ன இருந்தாலும் வரப்போ உனக்கு வயசு 10, அப்படி எத்தனை படிச்சிருந்தாலும் கேட்டான்டா. அவன் என்ன இருந்தாலும் ஏதோ மாசம் ஏதோ ட்வீட் போட்டுதான். இல்ல எனக்கு தெரிஞ்சு அவன் துணிவும் குட் பேட் அக்லி மட்டும் தான் எப்படியே பஸ் பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். அவன் அந்த கேங்கு. விடாமுயற்சி பாத்துட்டு அவன் ஒரு ட்வீட் போட்டுருந்தான், எனக்கு லவ் பண்ணும் போல. இல்ல நீ இப்ப எல்லாருமே படத்துக்கு போறோம், நம்மளாம் படத்துக்கு போறோம்ல, டிக்கெட் எடுத்து போட்டுட்டு தானே இதை போடுவான். அவன் அப்படி இல்ல தெரியுமா, தியேட்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை ஜூம் பண்ணி தியேட்டருக்கு போயிருக்கேன்னு போடுவான்டா. லூசு புண்டை இவன் எவ்வளவு பெரிய மட்டி புண்டையா இருப்பானா, வெற்றி தியேட்டர்ல போயிட்டு ஆபரேட்டரை கை காட்டி லைக்கா திட்டிட்டு இருக்கான். ஏன்டா லூசு புண்டை, தியேட்டர் ஓனர்னால பாவம் பண்ணா, பாவம் ராகேஷ் அவன் உள்ள உட்காந்து பிலிம் போட்டு மாத்திட்டு இருப்பான் போல. படம் போட்டு இவன் எந்த காலத்துல என்ன ஃபாலோ பண்ணிருக்கான் அவன்? வரேன்னு சொல்றான். வர சொல்லு. அவன் வந்துட்டானா அவனுக்கு குஞ்சு இருக்குன்னாச்சும் பேசுவான்டா. இவனுக்கு ஏன்டா ஈசனை பார்த்தா வேற பயப்படுவானடா அவன். கார்த்தி வேற இருக்கான். ஐயோ டேய் ஃபேக் ஐடி எல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன்டா. ஆகாஷ் தான் போல்டா, பேச சொல்றா. நீ சரத்து நீ என்னன்னு பேசு. அவன் இல்லடா, இவன் ஏதோ ஃபேக் ஐடிடா அவன். இல்ல இது அவனோட ஃபேக் ஐடிடா. அவனே ஃபேக் ஐடி, அவனுக்கு ஒரு ஃபேக் ஐடியா நீ வாத்தா? ஏன்டா கோயம்புத்தூர் காரணம் இருந்தா மைக் ஆன் பண்ணனும் பொலப்பொலம் பொழுதுருவேன் போட்டு. டேய் சரத் நீ எதுக்கு பேசி முடி கூப்பிடுற எப்படிடா? இல்ல நான் என்ன தெரியுமா கேக்குறேன், ஒண்ணு மச்சான் நான் இப்ப என்ன தெரியுமா சொல்றேன். சரி நான் சொல்லிட்டேன். நீ வந்து இவனை மேல ஏத்தான். நான் என்ன சொன்னேன்னா, அவங்க எதுவும் பேசாம நாங்க எதுவும் பேச மாட்டோம்டா. இல்லடா நான் என்ன சொன்னேன்னா, நீ வாங்க பேசி முடியும்னா முடிங்க. அப்படி சண்டே ஆயிடுச்சுன்னா நான் கேட்டா ஓடிடுறானே வந்தான். டேய் இருடா ஒரு நிமிஷம் இருடா. நான் என்ன சொன்னேன்னா, நீ வா பேசி முடியும்னா பாருங்க. சண்டைனா இப்ப போற சண்டே ஆயிடுச்சுன்னா வழக்கம் போல கண்டினியூ பண்ணுங்க சொல்லிட்டேன். அவனு வந்துட்டான், என்னன்னு பேசு சொல்றா. என்னடா ஏதோ நான் காலைல இல்லாதப்போ மாஸ்க் காட்டினியாமாடா நீ? ஸ்பேஸ் போட்டது கோயம்புத்தூர்கார உனக்கு இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதோ பேசுனியாமா நீ? பேசலையா நதிரே? பேசலையாமா நதிரே? நதிரே எதுவும் பேசலன்றா. அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் போட்டு பேசுனீங்களா? எங்களுக்கு டிஎம் வந்துருச்சு ப்ரோ. நான் எங்கடா போட்டேன் ஸ்பேஸ்? அப்ப டேய் ஏன்டா இப்படி பச்சை போய் பேசுற? நானே ஆனா நம்ம சொல்லதா கேட்டுறேன். புரியல. நானே கேட்டு போனா நீ பேசுனத பாத்துக்கறக எந்த லெவல்ல இருக்கான்னு பாத்துக்க. சரி நம்பர் 1 புரியல என்ன பேசுனா சொல்ல. என்னது நீ வாத்தா நீ 1000 பேசுற வாத்தா, அதெல்லாம் நான் பேச முடியுமா சொல்லு? தோபா ரகு வாத்திய விட்டா அதோ பாரு நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல வாத்தா, மூஞ்சி நல்லா இல்ல. என்ன பண்ண சொல்ற? வார்த்தைலாம் விடாத கேளு. நேத்து என்ன பிரதீப் டேய் நீ அவன் என்ன வேணா பண்ணிக்கோடா, நான் இப்பயே சொல்றேன். நீ அவன் வந்து என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா இருடா பேச விடுறா. ஆனா போறப்போ ஒண்ணு நீ ஆரம்பிச்சுட்டு போன என்ன பாத்து. அதுக்கு முன்னாடி நீ வந்து பேச தெரியுமா? அதுதான் நான் போறப்ப திட்டு போனவனே. இல்ல கிடையாது. ஏன்டா வாண்டடா நான் ஏன்டா உன்னை திட்ட போறேன்? நல்லா திங்க் பண்ணி பாரு கொஞ்சம். வாண்டடா நான் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்க? வாண்டடா என்ன மட்டும் திட்டுற? டேய் லூசு. இல்ல நான் கேக்குறேன், பிரதீப் மேல இருக்கான். பிரதீப் நான் திட்ட வரேன், அங்க வந்துட்டு நீ வந்து உன் வாயை சுத்த மூடுன்ற. அதுக்கப்புறம் நான் பேசுறேன் எங்க அம்மா சொல்றேன். இல்ல எனக்கு புரியல. நீங்க அதுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ போட்டா ஆகாஷ அது நீயும் வர மாட்டற. டேய் நீ பேசிட்டா நான் பேச விட்டோமா? இல்லடா நான் பேசுறேன். பேச விடுறா. எனக்கு வயசுக்கு தான் ஆல்ரெடி பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு நாள் அவள் தான், ஒரு நாள் 2 நாள். அதுக்கப்புறம் நான் அவனை பத்தி எங்கேயுமே பேசலையே. சும்மா பேசுறதுக்கு என்னடா வேற வேலையே இல்லையா? யாரு இன்னைக்கு பேசல? இவனும் நீயும் பேசல. அந்த ஜெயாகாசம் பேசல. அதுக்கப்புறம் எங்க பேசணும் கேளு, அவங்ககிட்டயே கேளு. நீ எங்க பேசணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அதுக்கப்புறம் பேசவே இல்லை நீங்க. டேய் உன்னை பத்தி நான் ஏன்டா பேச போறேன்? நீங்க 2 பேரும் பேசுறீங்கடா. நீங்க 2 பேரும் அது மட்டும் சொல்லுங்களேன். நான் மேல நதிர வச்சு பேசுறேன். ஒரே நிமிஷம் நதிரே என்ன பேசணும்னா,
அங்க வந்து நாங்க விஜய கலாச்சி பேசிட்டு இருந்தோம். வேற இவனை பத்தி எல்லாம் நாங்க எதுக்குடா எது பேசணும்? 2 பேரும் பேசுறீங்க நீ காலைல இருந்து. யாரு நதிரி அண்ணன் நேத்து நைட்டு எல்லாம் பேசிருப்போம். நேத்து நானே நைட்டு கேட்டேன். நான் அம்சா எனக்கு நான் ஒரு நிமிஷம் மதியம் ஸ்பேஸ் போட்டு டைமிங்கோட சொல்லட்டுமா எத்தனை மணிக்கு மதியம் ஸ்பேஸ் போட்டுருக்கான்ட்டு போட்டு மதியம் ஸ்பேஸ் போட்டு அவன் கால் பண்ணலான்னு கேட்டப்போ சரி அதான் உள்ள வந்துட்டல. அப்புறம் எதுக்கு டைட்டில் எடு ஃபர்ஸ்ட். அதான் உள்ள வந்திருக்கல. இல்ல அவன் ஸ்பேஸ் போட்டானு கேட்டதுக்கு அந்த பொட்ட தேவடியா பைய கால் பண்ணல பயந்து ஓடிட்டான்னு நீ பேசுனத நானே கேட்டேன். அதுதான்டா நதிரே, நேத்து இவன் தான்டா தைரியமான ஆம்பளை அப்படின்னு இவன் தானே சொல்லிட்டு போனா. தைரியமான ஆம்பளை தானே ஸ்பேஸ் ஓட்ஸ் பண்ணி உன்னை கூப்பிடுறேன். கெட்ட வார்த்தை பேசாம ஆம்பளை தானே நானு. என்னடா நீ சரி இப்ப அது மட்டும் சொல்லு. ரகு கூப்பிட்டானா நான் வந்தேன். அப்ப ரகு கூப்பிடலாம் வந்திருக்க மாட்டேன். ரகு கூப்பிட்டா வந்துருவேன். நான் நம்பரே போட்டேன்டா டேய். இதுக்கப்புறம் உங்க வீட்டுல பேசி டைம் வேஸ்ட் தான்டா எனக்கு டேய். நம்பர் போடும் ஐட்டம் போதுனா நீ அதோட நம்பருக்கு வாங்கி கால் பண்ணிருப்ப போல. ஒருவேளை யாருக்கு தெரியும். அவன் ஆம்பளை ஐட்டத்துக்கு கால் பண்றேன். உனே மாதிரி பொட்டையா கணேஷ் புண்டாமவனே இங்க வந்து ஸ்பேஸ்ல அடுத்தவனெல்லாம் அபியூஸ் பண்றாங்க. வந்தியா வந்த விஷயத்தை மட்டும் பேசணும். யாரு ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் பேச விடுறதே கால்ல ஊந்திங்களா இருறா ஒரே சென்றாரா. ஐசா யாரா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது? இப்ப இல்லடா ஏசா அது நான் இங்க பேச யார்கிட்ட இவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லன்னா சண்டை போடுங்கடா. இருங்கடா ஆகாஷுக்கு என்ன சம்பந்தம்? என்ன நீ திட்டினா உன்னை நான் நானே கேக்குறேன்டா. டேய் கணேஷ், நேத்து அவன் வந்து பிரதீப் அடிச்சிருக்கான் மேல வந்து. நாங்களாம் இல்ல, நீ வந்து எதுக்கு அவனை போட்டு அபியூஸ் பண்ண? அதான் சொல்றேன். பிரதீப் பார்த்தா பிரதீப் மாட்டாடுறா. ஏன்டா என்கிட்ட வரந்தா நான் யாரு உன்ன நான் என்ன பேசுறேன் நானு? இந்த பிரதீப் தேவையா போனால எவ்வளவு பிரச்சனை எனக்கு ஒண்ணு புரியல. அது எப்படி நான் மாட்டறத ஒண்ணுமே கிடையாதுடா. நேத்து நீங்க சரத்த அந்த அடி அடிச்சீங்கல, அவன ஹேண்டிகேப்னு சொன்னீங்களா? சாரி கேட்டு ஒரு நிமிஷம் நான் கணேஷ் கேக்குது. அவன் ஹேண்டிகேப் யாரா சொன்னா? ஆகாஷ் சொன்னானா? டேய் ஆகாஷ் இருக்கியா? டேய் ஆகாஷ் இதெல்லாம் தப்புடா. நீ எத்தனை நாளா சண்டை போற? அவன் ஹேண்டிகேப் சொல்ற. டேய் அவன் ஆகாஷ் அம்மாவை பத்தி பேசுறப்ப எப்படிடா அது? கனெக்டிங் போய்ட்டானா? இதுதானா கணேஷ்? இப்ப நீ கனெக்டிங் போயிடல. என்னப்பா இங்க யாருமே நான் பார்த்தது இல்ல. என் போட்டோ கூட நீங்க பார்த்தது இல்ல. இல்ல எனக்கு புரியல. நான் உங்க அம்மா ஹேண்டிகேப் சொல்லட்டுமா? உங்க அம்மா ஹேண்டிகேப் சொல்லுவாடா நானு? கணேஷ் நீ இது சப்போர்ட் பண்ணாதீங்க பாரு. ஃபேமிலியை நான் சொல்றேன், நான் பேச கேளு. நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் நான் பேச கேளு. இங்க பாரு, நீங்க வந்து மாத்தி மாத்தி அபியூஸ் பண்ணதெல்லாம் ஓகே தான். அதுக்குன்னு நீ இந்த ஹேண்டிகேப் சொன்னதெல்லாம் தப்புதான். அதெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணாத. அதெல்லாம் வந்து ஃபேமிலி அபியூஸ்ல தான்டா வரும். அவன் பண்றான், நீங்க பண்றீங்க, பதில் அதெல்லாம் வந்து காலகாலமா நான் என்ன தெரியுமா சொல்றேன்? சரத்தை கேக்குதா? நான் சாரி கேட்டு பிரச்சனை இல்ல. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? ஒரு நிமிஷம். ஒண்ணு நான் உன்னை கேட்கும் போது பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி ஓடுறாதீங்க பாரு. இப்போ ஓட்டான் பாரு அவனை. நான் என்ன கேட்டேன்? அவன் ஏன்டா ஓட போறான்? எங்க ஓட்டான்? யாரும் ரிமூவ்லாம் பண்ணல அவனை. அதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் ஓடுனா அது மட்டும் போய் சொல்ல. ஏன் ஓடுற? நீ சரத்தை மாப்பிள நீ முடிக்கிறனா முடியலன்னா சண்டை போடுங்க. நான் கேக்குறதுல தெரியுமா? ஒண்ணு சண்டை போடுங்க முடிங்க அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் முடிக்கிறது இல்ல. நான் பிரதீப்ப பேசினா உனக்கு என்ன ரியா இருந்தா மாஸ்க் காட்டுவியா? நீ அவன் என்ன ரியா இருந்தா நீ மாஸ்க் காட்டி நீ என்ன பண்ணுவியா? நீ அவ்வளவு பேரு நீ நீனே நேத்து வந்து எவ்வளவு நாள் இருக்கு கேக்கும். டேய் நீ அவன் இப்ப கூட அவன் என்ன வேணா பேசுவேன். நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன். இப்ப கூட அவன் அசிங்கமா திட்டுவேன். நான் கேட்கவே மாட்டேன். காட்டவே மாட்டேங்குதுடா ஸ்பீக்கர்ல. நான் என்ன கேக்குறேன்னா, நீ அவனை மட்டும் பேசியிருந்தா நான் உன்னை திட்டி இருக்க மாட்டேன். என்ன வந்து நடுவுல ஒரு வார்த்தை நீ என்ன நீ திட்டினடா? நல்லா நோட் பண்ணு. அந்த ஸ்பேஸ்ல சபா வந்தா கேளு. சபாவே கேளு. நீ என்ன பேச நீ கேளு. நான் அதனாலதான் நான் உனக்கு ஸ்பேஸ் போறேன் வாடான்ட்டு போனேன். சம்பந்தமே இல்லாம ஏன் திட்ட போறேன் சொல்லு. என்னது சம்பந்தம்? டேய் எதுக்கு ஸ்பேஸ்? எது ஃபர்ஸ்ட் அபியூஸ் பண்ணிட்டு எதுக்கு ரிமூவ் பண்ண? அதுக்கப்புறம் அபியூஸ் பண்ண ஓகே. நீ அபியூஸ் பண்ணா நீ நானும் பேசுறேன். இப்ப நின்னு பேசணும். நான் நின்னு தானே பேசுறேன். அது ஏன் ஸ்பேஸே கிடையாது ஃபர்ஸ்ட். சரியா? சரி உன் கோஸ்ட்ல இருந்து யார் ரிமூவ் பண்ணா? நீ தானே ரிமூவ் பண்ண. நான் ஏன்டா பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே இதையாச்சும் பதில் சொல்றேன். ரெண்டாவது ரிக்வெஸ்ட் கொடுத்தா அதே டிக்ளேர் பண்ணிட்டாடா. பாரு இப்ப என்ன உனக்கு முடியணுமா இல்ல எப்படி? அது மட்டும் சொல்லு. என்ன முடியணும்? சாரி கேட்டு கிளம்பு. ஒரு நிமிஷம் அவன் சாரி கேட்பான்டா. ஒரு நிமிஷம்டா. ஆகா சாரி கேட்பான். அவனை தூக்கி கொடு.
இல்ல மச்சான் காட்ட மாட்டேன். சாரி எல்லாம் கேட்க முடியாதா யாரும் இங்க? டேய் ரகு சாரி யாரும் கேட்க முடியாதா? டேய் சரி அப்ப வெளியே போயிட்டு வாடா. அவன் லீவ் பண்றானா ஸ்பீக்கர் கொடுத்துருன்னு சொல்லிட்டு. ஏன் சார் சாரி கேட்கணும்? இவன் இஷ்டத்துக்கு பேசுவான், என்னடா அது? ஆமா வாய் விட்டினா இஷ்டம் தான் பேசுவோம், சூத்தடிப்போம். கணேஷ் நீ ஒரு நிமிஷம் கணேஷ் இரு அவனுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா அவன் சொல்ல போறான். நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா அவனே சொல்ல போறான்டா. நீ ஏன் அவனுக்கு மைக் கொடுங்க அவனுக்கு. உன் ஃப்ரெண்டுனா அவனை யாரா திட்டினாக்கா நீ திட்டு. அவன் சாரி கேட்கறது ஒரு நிமிஷம் சரத் என்ன கோவம் சேர்ந்து தூக்கிட்டு இவனுக்கு ஐபோன் தான் சரி டேய் நான் உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அந்த டைட்டில் இருக்குடா ஃபர்ஸ்ட். ஏன்டா டைட்டில் கூட இன்னும் போட்டு வச்சிருக்கீங்க? சாரி கேட்ட பேர் நான் அத்துறேன், பிரச்சனை இல்ல. சாரி கேட்ட பேர் எடுக்க போறியா? என்னடா கதை இது? டேய் புரியல எனக்கு. கணேஷ் ஒரு நிமிஷம் இவ்வளவு நேரம் பேசுறல, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு நிமிஷம் மியூட்ல இரு. அவன் மேல வரட்டும், அவனுக்கு ரெண்டு பேரும் பேசி என்ன பேசுறான்னு பாப்போம். இல்லடா நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீ ஒண்ணு என்ன ரகே என்ன பாத்துருக்கணும், என்னை பத்தி பேசிருக்கணும், என் நம்பரை வாங்கிருந்தா எதனா பேசிருக்கணும். நான் அவனை பத்தி நான் பேசவே இல்லடா. அவன் ஏன்டா வரான், அந்த பிரச்சனை இல்ல. நீ இப்ப அபியூஸ் ஏன்டா உட்ரா, அவன் வந்தனே பேசிக்கலாமடா. உனக்கு ஹேண்டிகேப் தானே பேசணும். ஹேண்டிகேப் சொன்னது யாரு? ஆகாஷ் தானே. அவன் மேல வந்தனே நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணலாம். நீ ஏன்னா பொறுமையா கீழே அவனுக்கு இது காட்டல ஒரு நிமிஷம். நோபடி உனக்கு காட்டுதா? நோபடி அக்செப்ட் பண்ணிட்டேன் எனக்கு காட்டுச்சு. அக்செப்ட் பண்ணிட்டேன். டைட்டில் எடுக்க மாட்டீங்க. உள்ளதானே வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த டைட்டில் இருந்தாலும் மறுபடியும் கேளு. ஆகாஷ் கேக்குதா? நீ என்ன இப்ப நீ சொல்ற? சரி என்னடா ஆகாஷ் சொல்ற? எனக்கு ஒரே நிமிஷம். ஹேண்டிகேப்ட்னு சொன்னது தப்பு. அதை நான் அந்த ஸ்பேஸ்லயே நான் அக்செப்ட் பண்ணேன், ஓகேவா? ஆனா நீ வந்து என் ஃபேமிலி அபியூஸ் பண்றது உனக்கு தப்புடா. சாரிடா. அதுதான் பல மடங்கு எனக்கு பண்ண தெரியும்டா ரகு. அவன் பாரு தேவையில்லாம பண்ணிட்டு நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்கடா. நான் கேட்டதுக்கு சாரி கேட்டேன், பட் அதான் சொல்றேன் பாரு, நீங்க என்ன அபியூஸ் பண்ணா அபியூஸ் பண்ணு. அவன் கேட்டானா? ஒரு நிமிஷம் ஆகாஷ், நீ கேட்டியா? சாரி கேட்டேன்டா, அதெல்லாம் கேட்டேன்டா. சரி விட, இங்க பாரு அவ்வளவுதானே. உனக்கு நான் ரெண்டாவது என்ன சொல்றேன், உனக்கு பிரச்சனையா இருந்தா மட்டும் ஃபர்ஸ்ட் நீ உள்ள வா, சரியா? எனக்கு அவனுக்கு பிரச்சனை, அவன் வந்து பேசிக்க போறான். நீங்க பாருங்கடா, இதுக்கப்புறம் நீங்க இது முன்னாடி நீங்க பண்ணீங்களா அதெல்லாம் தெரியல. ஏன்னா அந்த ஸ்பேஸ்ல இல்ல. இதுக்கப்புறம் அந்த பிரதீப் அவனா திட்டினா சைட்ல விடுங்க அவனை. கணேஷ் ஒரு நிமிஷம், நீ மேல வந்தா இங்க யாரும் உன அபியூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் தைரியமா மேல ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ்ல. அடா பைத்தியமே, என் ஸ்பேஸ்ல போவேன், எனக்கு சம்பந்தப்பட்ட ஸ்பேஸ்ல நான் போவேன். இங்க ஏன்டா நான் வரணும்? இல்ல என் கூட நான் உன்னை டாக் பண்ணி கூப்பிடுறேன். ஒண்ணு நான் நேத்து நீ கூப்பிட்டா நான் மேல வந்து அவளை அபியூஸ் பண்ணி அனுப்பிச்சீங்க. நான் என்ன சொன்னேன்? என்னலாம் பேசலாம்டா சரத். என்னது பேசலாம். இந்த தைரியத்தை பத்தி நம்ம எல்லாம் பேச தகுதியே இல்ல. யோசிச்சு பாடுறா அப்படியே. மச்சான் சரத்தை கேக்குதா? நீ என்ன பண்ணிருவ? ஊர்ல வச்சு பேசவா? உன் பிரச்சனை முடிஞ்சதுலாமாப்ல. உனக்கு அந்த ஹேண்டிகேப் சாரி நம்ம ஸ்பேஸ்ல வந்து புல்லாட்டம் பேசிட்டு போறான். நீ அமைதியா இருக்க. புரியலடா. அவன் வந்து இவனை தேவலாம் பேசிட்டு இருக்கான்டா நம்ம சரத்தை. உன் பிரச்சனை முடிஞ்சிச்சாடா சரத்து? சரத்து பிரச்சனை முடியலன்னா ஊம்ப போறியா? டேய் சரத்தை முடிஞ்சிச்சா உன் பிரச்சனை? முடியலன்னா ஊம்ப போறியாடா? சரத்து கேக்குதாடா? பயமா என்னடா பேச விட மாட்டேன். இவன் யாரா? நானும் ஒரு ஆளுன்னு காட்டிக்கிறான் எல்லாத்தையும். டேய் கொண்டாரா உட்கார்றா, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கம்முன்னு கொண்டாரா. இப்போ வந்து நீ வந்து மாஸ்க் காட்டுறது அதெல்லாம் வேற எங்கேயா பண்ணுங்கடா, சரியா? நான் இன்னைக்கே சொல்லிட்டேன், நீங்க யாருன்னா ஒருத்த மேல கை வச்சாலும் நான் வந்து கேட்பேன், சரியா? ஏன்னா நீ வந்து கேட்கல, ஜெய் ஆகாஷ் வந்து கேட்டான். அத நீ இப்போ கூட நீ வந்து எதுவுமே கேட்கல. உனக்கு புரிஞ்சுக்கோ. நீ வந்து தைரியமா பேசினா கூட உன்னை தைரியமானு நான் சொல்லிருப்பேன். நேத்து நைட்டே தைரியமா தான் நம்பர் போட்டா. எங்க வந்த ஒரு ஸ்பேஸ்க்கே உன்னால வர முடியல. நீ கால்ல புடிங்கடா. ஐயோ சரத்தை இதுக்கு நீங்க மாத்தி மாத்தி சண்டையே போட்டுருக்கலாம். அதுவே நல்லா சண்டையே போட்டுருக்கலாமே. ஊரே போட்டு அடிச்சிட்டு இருந்துச்சு. அவனை கேட்க ஆளுத நாயெல்லாம் எதுக்கா சண்டை கூட்டு வர? ஐயோ யாரா கேட்க ஆளுத நாயெல்லாம் எதுக்கா சண்டை கூட்டு வர? அனாத போல போடா.
ஐயோ சார் சார் உட்காருங்க சார் கொஞ்ச நேரம். டேய் போறியா ஓடு என்கிட்ட திரும்ப கொடுத்து விடுவா. ஆடி வாங்கிட்டு அவன்கிட்ட போய் திரும்பி மண்டியோட போறியா? கொடு வாங்கிட்டு நம்ம அடி வாங்க மாட்டாடே. தள்ளு கொடு வாங்கிட்டு நம்ம அடி வாங்க மாட்டாடே. ரைட்ரா அது விடுறாடி, அவனுங்களுக்கு அதான்டா தெரியும். சரி வாடா அதான் வாங்க கூட்டு போயிடுற. ஆகாஷ் முன்னாடி ஓடிந்துடா. தனியா அவனுக்கு பேச தெரியாது. டம்மி குதிக்கி ஆகாஷ் போட்டு சார் முன்னாடி உட்காருங்க சார் போயிடு. கொஞ்ச நேரம் சார் உட்காருங்க டேய் சார். சரத்தா இப்போ உன் சண்டை முடிஞ்சிருச்சா? இப்போ எனக்கு போடுங்க. இரு ஒரு ரெஸ்யூம் வந்து அனுப்பிச்சு விடுறா. நல்ல வேலை இருக்குடா, வாங்கி தரேன்டா. டேய் எங்க சரத்தா கேண்டீன்ல ஒரு வேலை இருக்கு, வாங்கி தரேன்டா. அவனுக்கு கம்ப்யூட்டர்ல நோண்ட தெரியாதுடா. அவனுக்கு செல் பட்டன் போன் தானே நோண்ட தெரியும். ஸ்பேஸ் பக்கத்துல இருக்க யார்ட்டா தான் வருவியா? டேய் சரத்த மேல பிரதீப் மென்ஷன் பண்ணுமாப்ல. அவன் ஐடி அனுப்பிச்சு விடுறா. அவன் ஐடி என்கிட்ட இல்லடா. இல்லடா, இததான் நான் நேத்து சொன்னேன். இப்ப நீ பண்ணாதான் நான் நேத்தே கூப்பிட்டேன். வந்து சாஸ்தாங்கமா வந்து மன்னிப்பு கேட்டு போங்கடா அப்படின்ட்டு வரவும் மாட்டானுங்க. சரி டேய் சரி மாமா ஹேண்டிகேப் சொன்னது சாரி கேட்டான். நீ எதுக்கு கேட்ட? ஃபேமிலி அபியூஸ் தானே மாத்தி மாத்தி தானே பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு ஃபேமிலி அபியூஸ் பண்ற விருப்பம் இல்லடா. எனக்கு யாரும் எனக்கு அப்ப பண்ணாதடா. அப்ப ஏன்டா சண்டை போடுற? ஏய் இந்த பாரு, நான் அவன அடிச்சா இவனுக்கு இல்லடா பிரச்சனை. அதெல்லாம் எனக்கு புரியல. அதுதான் கடுப்பு. டேய் நான் அவன என்ன கேக்குறேன்னா முந்திச்சுல என்னடா பேசி முஸ்தியாடா உர்றா. அவனு பிரதீப் அவ்வளவுதான் ஓட. நீ இப்போ அந்த பிரதீப் டாக் பண்றானே, ஐடி கொடுங்க டாக் பண்ணுவான்டா. டேய் இதுல ஐடி கொடுங்க, டாக் அடிப்போம். ஆம்பள பிரதீப் அபியூஸ் பண்ணுங்க மாப்ள. எனக்காக என்னை அபியூஸ் பண்ணிட்டான்டா அவன். ஏய் ரகுவரா, என்ன பிரதீப் என்ன பண்ணா உன்ன? இந்த இவ்ளோ கான்ல இருக்க? ஏய் गाइस இப்போ அபியூஸ் பண்ணிருக்கான். ரெக்கார்டிங் போட்டுட்டு போலக்கலாம் அவன. गाइस இப்போ யாருக்காச்சும் தெரியுமா நான் இப்போ எதுக்கு ரெக்கார்டிங் போட்டுட்டு? டேய் உர்றா சரத்து, அவலாம் முஸ்தா வந்து ஓகே மச்சான், நான் பேசி போய்ட்டான். உட்றா எப்பா. அவனும் ஒருத்தா நம்ம அவங்கள மாதிரி பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, நம்ம தான் இவனுக்கு வித்தியாசமே தெரியாம. சரி ஓகே, நான் இனிமேட்டு தராதரம் பார்த்து தூக்கிட்டு வரேன் மச்சான் எல்லாரையுமே. பத்த விடு, கரெக்டா பிடிச்சிடறேன். நீ சொன்ன பாயிண்ட் எனக்கு செருப்பாலட்சி மாதிரி இருந்துச்சு. அது கரெக்ட் தான். சரி விடு, நீ முண்டனா விட்டுற. ஆனா நீ கேட்டது அன்வான்டட் தான். சாரிலாம் அதெல்லாம் தேவையில்ல. எது நீ கேட்டியா? அதான் சரி உனக்கு என்ன இப்ப சாரி தானே எனக்கு கேட்டு. அவன் ஆகாஷ் உன்ட்ட சாரி எல்லாம் கேட்கல. அவன் என்ன சொன்னானா, நான் கேட்டது தப்பு தான், நான் வந்து சாரி கேட்டேன் அவ்வளவுதான். சரி மாப்பிள்ள, அவன் பிரதீப் ஐடியா இருக்கா தெரிஞ்சா இது பண்ணி விடுங்கடா. அவன் வேற ஏதோ புதுசா சுத்துறான்டா, ஏதோ விர்ச்சுவல் வாரியர்னு. ஒன்னும் புரிய மாட்டேது நமக்கு. என்னடா டேய், நம்ம ஸ்பேஸ்ல என்னடா இவ்வளவு பேரு இப்பறா வந்தானுங்க? ஏண்டா இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு எவ்வளவு என்ன இவ்வளவு பேர் கேக்குறேன்டா. என்ன மச்சான், கிட்டத்தட்ட 300 பேர் இருக்கானுங்க மச்சான். இப்ப பிரதீப் அடிச்சுனா நம்ம மாஸ் ஆயிடுவோம் மச்சான். அவன் மாஸ் ஆயிட்டான். பிரதீப் எல்லாம் 600 லிசனர் இருக்கும் போதே ஒருத்தாக்க ஜோக் பண்ணுவான்டா. மேல எவ்வளவு ஒருத்தா கண்டா இருக்குடா. ரகுவர்னு தெரியும்டா. அப்பெல்லாம் 300-400 பேர்லாம் இருப்பாடா. ரொம்ப கம்மிடா. என் மாம்ஸ் பிரதீப் எல்லாம் மென்ஷன் பண்ண அவ்வளவு பேர் வருவானுங்க. அப்பெல்லாம் லூஸ் குதி பேர் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவன் என்னை இழுத்து என்ன 2 வாட்டி அபியூஸ் பண்ணிருக்கான்டா. நேத்து முந்தா நேத்து எதுக்கு அபியூஸ் பண்ணான்னு தெரியல. ஆனா இன்னொரு ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தான், இப்பெல்லாம் அபியூஸ் எல்லாம் விட்டுட்டேன், அதெல்லாம் பண்றது கிடையாது, அதெல்லாம் பழைய காலத்துல ரியாட்ட பேசிட்டு இருந்தான் மயிராட்டம். அப்ப அது வேற வாய் போல. யாரா இது? அஜய் கார்த்திக். எனக்கு இவனுங்கிட்ட அந்த அபியூஸ் பண்றதே இல்ல. நான் நேத்து ஜாலியா போன நோபடி. அங்க அபியூஸ் பண்ணவதான் நான் இவங்களை தூக்கி போட்டு மிச்சேன், வேற எதுவும் இல்ல. பிரதீப் உண்மையாலே அனாதைதான் போல ரகுவரா. இவங்கள பாத்தியா கூட இருக்க மாப்பிள்ள. அப்ப இவங்க எல்லாமே நம்ம பசங்க கீழே தான் இருந்தானுங்க. அப்ப கேட்டப்ப பிரதீப் என்னடா பிரதீப் அவனா அடிச்சுக்கோங்கதான் சொன்னானுங்க. போட்டு அடிக்கிறான் கேட்க மாட்டேன் சுத்திட்டு இருக்கான் பத்தியா. எவனை பார்த்தாலும் அடிச்சு சொல்றானுங்க. அவனையா எவ்வளவு யாரு வேணாலும் போட்டு அடிச்சுக்கோங்க. இந்த கோயம்புத்தூரை மறந்துச்சுடா சைடு கேப்ல. கோயம்புத்தூர் ஜெய்யாகாஸ் வரும்போது இருந்தான்டா. அவன் போன உடனே இந்த சபாவே வந்துரு. சபா பிரதீபுக்கு போறாங்கடா. போர் அடிக்குதுடா. எதுக்கு பிரதீப குடு. நீ வந்து வரது டீப் வெஸ்ட் எப்படி வந்துட்டு இவன் இருந்தாங்க மாப்பிள்ள. சரி இரு சபா, நேத்து அவன் இந்த கணேஷ் பையன் அபியூஸ் பண்ணானா இல்லையாடா? டேய் ஒருத்தா யாரா நீ? சரத்த சரி ஓகே, சரி ஓகேடா ஓகேடா, வேற டாபிக் பேசுறேன். சரத்து ஒரு பிரச்சனை முடிக்கணும்னா முடியலாம் பொச்ச முடிக்க மாப்பிள்ள. நான் என்னமா ஏன் மாதிரி சொல்றேன்?
இப்ப நான் அவனுங்களை கூட்டு வரலன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ என்னமோ திட்டு மச்சி, நான் வேடிப்பா நான் விட்டுரும். நீ வந்து நீ திட்ட அவனு என்கிட்ட என்னமா கேக்குறாங்க, என்னடா அவனு வந்து பேசி முடிய கூட்டாங்க சொன்ன. நீ சண்டை போட கூட்டம் வந்து நானா பிரச்சனை இல்லை மாப்ள, பேசி முடிய கூட்டு நீ திட்டிட்டு இருந்தா எப்படா இது? சண்டை போட கூட்டம் என்ன பண்ணானு, அவன் என்னதான் பண்ணானு சொல்லி கெட்ட வார்த்தை திட்டு தான் ஏன்டா போடணும். ஒருத்தன் என்னை 2 வாட்டி அபியூஸ் பண்ணிருக்கான் நேத்து முன்னா நேத்து. அவனை ஏதாவது பண்ணுங்கடா. சரி ஓகே, ஐடி அனுப்புடா, ஐடி இதே தெரியல, அப்புறம் எப்படியா மேல டாக் பண்றது? அவனை கூப்பிடுற போர் அடிக்குதுடா. அவன் மாப்பிள்ள சபரிஷ் நேத்து வந்து நான் கேட்டானா இல்லையடா, அவன் எப்படி நடிச்சானா என்ன அபியூஸ் பண்ணல என்ன பச்சையா? இருந்தியா இல்லையா? அப்போ அவன் என்னை ரெக்கார்டு வேற கேக்குறான், ப்ரூஃப். என்னடா எனக்கு என்னை திட்டுறதெல்லாம் என்ன எவன் திட்டுறானோ அதை ரெக்கார்ட் பண்ணி நான் சுத்திட்டு இருக்க முடியும்? சரத்து கேக்குதாமே, உனக்கு அபியூஸ் பண்ணோம் சண்டை போடணும் போட்டுக்கிட்டே இரு. இல்ல சண்டை முடிக்கும்னு நினைச்சுனா வந்து பேஸ்ட் போனதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசாத. சரி ஓகே 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 ஓகே. இல்லடா இப்ப என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, ஹேசனோட யூசர் நேம் படிடான்னு சொல்லி அவனை கண்டென்ட் ஆக்கிருக்கலாம். அவனை அதை படிச்சுக்க தெரிஞ்சிருக்காது. என்னடா நீங்க வேஸ்ட் வந்தமா நம்மளே இங்க எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சு ஃபன் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறோம். அப்படி இருந்தமான்னு இருக்கலாம்டா. இனிமேலு எதுக்கு சண்டை தேவலாம்? சொல்றேன் ஒரே நிமிஷம்டா. ஐசன் வச்சு ஒரு தலைமையை ஓபன் பண்ணுங்க. சொந்த ஆர்மியால் கைவிடப்பட்ட நண்பர். உன்னை கொஞ்ச நாள்ல ஓசையில கைட்டி விட்டுருவானுங்க அந்த சேனல்ல இருந்து ஜாயின் ஆயிடுது. எல்லாருமே ஓபன் பண்ணிட்டு டிபி வந்து உதயநிதி டிபி வச்சிருக்கோம்டா சபா மாதிரி. எய்சா தலைமையை ஓபன் பண்ணு. சரி ஹரி, நீ என்னதான் வந்து கதை மார்வல் டிசைன் வாசத்துல ஒரு வாரம் அவன் தான் மெயின் ஐடியில வந்து அங்க தூக்கிட்டு போய் குத்துவாங்கல்ல. இதுதான் மெயின் ஐடி மயிலு. இவனுக்கெல்லாம் தண்டனையே இல்லையா பாட்டி? கருட புராணம் யாரு? இல்ல ஏன் ஹரி இந்த கெட்டப்ல சுத்துறானா? ஏதோ பெரிய கேஸ்ல மாட்டி இருக்கான். வாரம் இதுதான்டா ஒரிஜினல் ஐடி. அடுத்த பேஷண்ட் யாரு சார்? அட்மிட் பண்ணுங்க சார். தூக்கம் பிரதீப் ஐடி அனுப்புங்கடா குரூப்ல. இல்லடா ஒரே விஷயம், ஒரு 3 நிமிஷம் சொல்றா மாப்பிள்ள 3 பேர் சொன்னானுங்கடா இந்த மாதிரி உன்னை அபியூஸ் பண்ணான்டா பிரதீப் சொல்லிட்டு. அவன் வந்து நான் என்ன கேட்டேன்னா பிரதீப் நம்ம எங்கடா அவன் நம்பர் இல்லடா மாப்பிள்ள, பழைய நம்பர் தான் இருக்கு, புதுசா வருது. பயம் போய் கூப்பிட்டுருக்கான் போல, குச்சி வலிச்சிட்டு வரலான்னு பாத்துருக்கான். அங்கதான்டா இருந்தான் சபரிஷ். சபரிஷ் அங்க உட்காந்துட்டு பிரதீப் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நான் உங்ககிட்ட பேசுனதுக்குலாம் சாரி அப்படின்னு எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறான். யாருடா? சபரிஷ் பிரதீப் கிட்ட. ஹரி வந்து யாராவது காது பெருசா இருந்தா, யாரு காது கிடைச்சாலும் பெருசா இருந்தா செஞ்சிருவான்னு நினைக்கிறேன். ஹரி காது ஓட்ட பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பிடுறான் ரகுவரன் வேற. அது நான் எங்கடா நம்பினேன் பாவி? நான் எலியும் மூலியமா சண்டை போட்டுட்டு இருந்தேன் சொன்னேன். பாவி ஏன்னா சபரிஷா என்னை ஏமாத பழைய போடுறேன். தரத்துனா நினைக்கிறானா நம்ம பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இந்த ரகு புண்டை அந்த புண்டா அனுப்புகடா. அழுவ ஆரம்பிச்சான்டா. சபா நீயாச்சும் ஐடியா அனுப்புடாடி. வெர்ச்சுவல் வாரியர் இருக்கு தேர்ந்தா. டேய் நதிரா, நீ சொன்னல அவன் எந்த ஸ்பேஸ்ல அபியூஸ் பண்ணான் நதிரா? பிரதீப் இருக்கானா இல்லையாடா? அவன் நதிர் இல்லடா. நோபடி மாம்ச நீ இருந்தல, எந்த ஸ்பேஸ்ல பண்ணான் அவன்? என்னடா சொன்னீங்க? நான் இந்த மேல அவனோட ஐடியா டாக் பண்ணிட்டு இருக்கேன், பாத்துட்டேன். இத டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே சரி. இல்ல அவன் எந்த ஸ்பேஸ்ல என்ன அபியூஸ் பண்ணிட்டு இருந்தான்? யாரோட ஸ்பேஸ்ல பண்ணடா? ஐடி வேற கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு நேத்து பிரச்சனை நேத்தான் தெரியல, அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தெரியவே தெரியாது அவன் ஐடின்ட்டு. எனக்கு கடைசியா இவன் தானா இது? ஃபாலோ பண்ணான்டா ஃபர்ஸ்ட். ஆஃப்லைன்ல இருக்கான்டா. ஒரு நாள் ஆச்சுடா, அவன் இன்னும் வரவே இல்லடா.
ஏதோ ஸ்பேஸ்ல வந்து அடி வாங்கிட்டு இருந்தாங்க. அவன் என்ன ரியா வேற எதுக்குறா என்ன பத்தி பேசிட்டு இருக்கு சபரிஷா? நான் ஏதோ அன்வான்டா பிரதீப் மேல பழிய போட்டு வாண்டடா அபியூஸ் பண்றேன்னு அந்த மாதிரி பேசியிருக்கான். தெரிஞ்சிருக்காதரா நீ அவன் பிரதீப் பண்ணது. பிரதீப் ஒரு தேவடியா பையன். இல்ல நான் என்னமோ அவன் என்னை அபியூஸே பண்ணாம எல்லாரும் டீசெண்டா தானே பேசினாங்க. எல்லாருமே ஓத்துட்டு தான் இருக்கிறானுங்க பிரதீப். இல்ல அரி நான் என்னமோ அவன் அபியூஸே பண்ணாம வேணும்னே அவன் அபியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கணுமேனு சுத்துற மாதிரி அவங்க பேசி வச்சிருக்காங்க. சரி நம்ம எதுவும் கேர்ள்ஸ் கிட்ட போறது இல்ல, போயிட்டு நமக்கு இது அதான் அமைதியா இருக்காங்க. நம்மளே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தாண்டா வரோம் ட்விட்டருக்கு வந்து. அதுலயும் சண்டை போட்டுட்டு ஏன்டா உட்காந்துட்டு இருக்கணும். முன்ன மாதிரி நான் இன்னைக்கு நினைச்சேன் சரி கேம் ஏதாவது போடலாம் நைட்டு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு. ஏச பையன் வேற இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கான். இன்னும் வரலானா அவன் வரல. பெருசு நோபடி அங்கிள் டைட்டில் வச்சிட்டு இருக்கிற ரகு அபியூஸ் பண்ணிருக்கான். அப்படிலாம் பண்ண முடியும். அதுக்குதான் அவனுக்கு கொட்டை கூட இல்ல மாம்ஸ். அவன் வரமாட்டான் மாம்ஸ், பயந்துப்பான். அது பாஜக சிவாடா கொடுக்கல. அவனை அபியூஸ் கூட பண்ணலடா. நீங்க எப்படி ஜெனியூனா சும்மா சுத்துறவங்களை வந்து அபியூஸ் பண்றதுதான் உன் வேலையா? அதுக்கு மட்டும் பதில் சொல். மேல வந்து அவெல்லாம் வந்து பேசினானா அவனோட ரெக்கார்டிங் மட்டும் என்கிட்ட 15 ரெக்கார்டிங் இருக்கு. கண்டென்ட் ரெக்கார்டிங் ஒருத்தன் இறக்கி விட்டானா அவன் ட்விட்டர் பக்கமே வர முடியாது. உம்மால யாரோ மோகன் ப்ரோன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. மோகன் ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயோ இல்ல ஜெய்யா காசு மேல வந்தால எனக்கு வந்து இந்த பிரசாந்த் வந்து ஒரு டைம் வந்து அவங்க ஸ்பேஸுக்கு போனான். விடாமுச்சியா என்னன்னு தெரியல. அந்த தேவடியா பையன் அவன் ஸ்பேஸு பிரசாந்த் டீசெண்டா பேசினான். இந்த ஜெய்யா காசு இந்த புறம்போக்கு நாய் உடனே ஃபேமிலி போட்டோ போடுங்க, அப்புறம் இது சங்கீதா போட்டோ தேவையில்லாம ஒரு வார்த்தை விட்டான். இந்த தேவடியா பையனுக்கு எல்லாம் நீங்க வக்காலத்து வாங்கவே கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை அடிச்சு அவன் சாரி கேட்டு போனாங்க. டென்ஷன் ஆகுது. நீ விஜய் ஃபேன் தானே, அவன்லாம் இந்த ஸ்பேஸ் நீ ஏத்திருக்கவே கூடாது. அவன்லாம் தேவையில்லாத கரெக்ட். யாரா லூசு பையல சரி சரி சொல்லு. அவரே போயிட்டாரா விடுங்கடா. நானும் சரி இவனா அதை ரிமூவ் பண்ணி விடுவான் பாக்குறேன். இவனும் அப்படியே சைலண்டா கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல எல்லாருமே உட்காந்து பேசுற நோபடி அடிங்கடா. நோபடின்ற மாதிரி பிரதீப் அடிங்கடா. இங்க மேல ஒருத்தனை மென்ஷன் பண்ணிருக்கோம். அவனே விஜய் ஃபேன் தான். அப்ப என் பிரதீப் மாம்ஸ் எல்லாம் நீங்க அடிச்சீங்கன்னா அவனும் கேட்க மாட்டீங்க. அப்படிதான் யாரும் கேட்க மாட்டாங்கடா அவனுக்கு சப்போர்ட். ஒரு காலத்துல இந்த விஷயம் அலைஸுக்கு போயிருக்காது. அலைஸுக்கும் கார்த்திக் இந்த விஷயம் என்ன தெரிஞ்சிருக்காது. அவனுக்கு 2 பேர் தெரிஞ்சாதான் என்ன நடக்கும் தெரியும். என்ன மாம்ச விஜய் ஃபேன் பத்தி பேசியிருந்தாங்க. பிரதீப் மாம்ஸ் விஜய் ஃபேன் தானே? ஆமா. அவர் அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க பேசிட்டு இருக்கோம். அலைஸுக்கு நியூஸ் போயிருக்காது என்னன்னு சொல்லிட்டு. ஏன் மச்சான் ரேவந்துக்கு நியூஸ் பரப்பி விடுங்க. ரேவந்துக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சது நம்ம இந்த மாதிரி டைட்டில மாத்தி வச்சு சரட்ட என் மேல எதுவும் பழிவு போடாத மாப்பிள்ள. ரேவந்த் மேல பழிவு போட்டு கிளம்பிடலாம். சுத்திர பம்பரம் தான் உங்களுக்கு தெரியுது. பின்னாடி இருக்கிற சாட்ட ரேவந்த் ட்ரிகர்ல இருக்கானுங்க போல. ஏன் என்னாச்சு? இல்ல சொல்றேன் வந்திருந்து ஓமகனே வராங்க. ஆமா என் பேரு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன். அப்படி பேசணும்னா ஒழுங்கா அங்க உட்காந்து ஸ்பீக்கர் குடுக்கறல பேச விடணும்ல. பேச விடாம மியூட் போட்டுட்டே உட்கார்ந்து 4 குத்து குத்திருக்க வேண்டியதானே. என்ன நீ உன கோஸ்ல எங்க அவனுங்க வந்தானா என்கிட்ட வந்து ஜெயா காசுல நான் பேசிட்டு தான் இருந்தேன். ஆனா உன்னையே தான் டார்கெட் பண்றானுங்க வந்தா. 2 பேரும் மாத்தி அப்படி என்னத்த பார்த்தாங்க தெரியல. கார்த்தி பாத்தியா சைடு கேப்ல போட்டு அவன் ஒரு 4 வன்மத்தை தீத்துக்கிட்டான். கார்த்தி தான் சாக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். எப்படா சிக்குவாங்க வந்து என் பையனுக்கு அப்புறம் திட்டுறாங்க. ஏன்டா டீசென்ட்டா இருக்கடா நீங்க பேசுறீங்க. இந்த ரகுவலாம் ஏன்டா உள்ள வரான்றாங்க.
வந்தா சேர்ந்துதான் இல்ல வரணும். கார்த்தி இவன் என்ன தெரியுமா பண்ணானே கார்த்தி, ரகுவரன் வேற அங்க போய் ஏதோ சொல்லி இல்லடா கார்த்தி, நம்ம ஷிஃப்ட் ஹவுஸ்ல இருக்கும் போது கண்ட தெவிடி அப்ப எல்லாம் வச்சு ஸ்பேஸ் போட வச்சுட்டு இந்த நதீர் வேற அந்த ஸ்பேஸ் எல்லாம் போய் கேட்டுறான். கேட்டு டேரக்டா கால் பண்ணிடுறான் எனக்கு வாட்ஸ்அப் அதான் தான். நதிரு பேசாம ஒரு நிமிஷம் நீங்க பாட்டுக்கு கொட்டாமுச்சான்னு பேசுறீங்க, பேசவே விட மாட்டீங்க. நானும் ஹலோ ஹலோங்கிறேன். ஹலோ நீ பேசுறது ஒண்ணுமே கேக்குறடா. கரெக்டா நீ என்ன ஆசைப்பட்ட ஹேண்டிகேப்னு சொன்னாங்க சாதிக்க. ஏய் மச்சான் பாரு, நான் எனக்கு இந்த பிரச்சனையே முடியணும். ஏன்னா அந்த தெவிடியா பசங்க பார்த்தா நம்ம முடிக்கணும் சொல்றீங்க, அப்புறம் சண்டை போன்னு சொல்ல முடிக்கிறது. இல்லடா நான் கேக்குறது நதீர் எல்லாம் அபியூஸ் பண்ணானு இல்ல, நான் அது சொன்னேன். நதீர நோபடி எல்லாம் நோபடி அவனை அபியூஸ் பண்ண நான் கேட்டேனா இல்லையா? என்ன பண்ணானுங்க எனக்கு கேட்டேன், ரகுவரன் கேட்டேன். ஆமா நான் கேட்டேன்ல, அப்புறம் என்ன நான் என்ன உங்களை எல்லாம் திட்டு வாங்கி விட்டேன் உட்காந்துட்டு இருந்தேன் வீட்டுல. என்ன மாப்பிள்ள பட்டுன்னு சரி நீ அவன பிரதீப் பக்கம் திரும்ப, நீ அவன அடி போட்டு நான் சொல்றேன். இந்த பிரதீப் வந்து தெவிடியா பையன் எதுக்கு என்னை அபியூஸ் பண்றான், என்ன புள்ளி அபியூஸ் பண்றான், ஒரு புள்ளியும் தெரியாம தெவிடியா பையன் கட்டிங் எதுவும் போட்டு வந்துட்டானா தெரியல. இல்ல உங்களை டெய்லியும் வந்து அபியூஸ் பண்றான். லாஸ்ட் 2 days அபியூஸ் பண்ணிருக்கானே. லாஸ்ட் 2 days-ஆவா? பிரதீப் உன் லவர் ஏதாவது கை பிடிச்சி இருக்கேன் நானே அப்பனா சொல்றேன். அதாவது நீ ஒப்பனா ஏதாவது ப்ரூஃபோட போடு, நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் தான் எது அவனுக்கு கார்த்தி நினைப்பா அவனுக்கு ஒரு பிரச்சனைடா, இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தவன 2 ஊம குத்தி விடுவீங்களா? இதாகே நான் நல்ல ஐடியா அவன் சொல்லிட்டா. இப்ப நம்ம அடிச்ச அடிக்கு இந்த கணேஷ் பையன் நம்ம போனாவே அங்க மியூட்ல தான் இருப்பான். சரியா? நம்ம ஏறி போய் இந்த பிரதீப் ஓத்துட்டு வந்துடலாம். டேய் அவன் சொல்லிட்டான் நீங்க பிரதீப் டேய் நான் என்ன சொல்லலாமாப்ல, நானே கேட்டேன் அவன்கிட்ட, பிரதீப்டே கேட்டேன். நான் அவன் என்ன சொல்றான்னா ரெக்கார்டு எடுத்துருவான்றான். ரெக்கார்டு எடுத்து சரி இன்னைக்கு ஏறுவான்டா. அப்படியே ரியா வந்தா ரியா தொடைய தடவை ஏறுவானுங்களே, அப்ப ஏறிடுவோம். எப்படியே ரியா தொடைய தடவை ரகுவரன் மாம்சே அங்க இருப்பான்ல, மொத்தமா போயிரும் எல்லாம் அந்த ரியா இருக்கும்போது ஸ்பேஸ் போட்டா மட்டும் சொல்லணும் படி. இவனுங்க அப்ப பேஸ்ட் அவனுக்கு இருக்கு. இல்ல எனக்கு நான் வரும், நான் எந்த சம்மந்தம் இல்ல. அதை வந்து இதை கேளு, இதை சொல்ல மாட்டேன்டா. கோயம்புத்தூர் ரொம்ப நேரம் ரெக்வஸ்ட்லயே இருந்தான். பொண்ணுங்கெல்லாம் நம்ம செட் ஆகாது, பசங்க கூட சண்டையாச்சுனா கூட நல்ல அற்புதமான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டியடா. இத சொல்றத கேளு, நீங்க சீரியஸா கணேஷ் பேசுறதுனால கோயம்புத்தூர் சைட்ல விட்டேன். கோயம்புத்தூர் கும்பலோட கோவிந்தாவ போய் பேசி கோயம்புத்தூர் வேற. ரகுவரா உனக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல, நான் எப்படா சொன்னேன் உனக்கு எனக்கு பிரச்சனைன்னு? எங்கடா இல்லடா போன் வந்தது, ஏன்னாச்சு? இல்ல அங்க என்ன ஓடுதுன்னு கேட்கணும். நான் என்ன எதுவும் கடிக்கிறேன் பாக்கணும். யாரு போட்டுருக்கா ஸ்பேஸ்? கணேஷ். ஆமா மாப்பிள்ள, இந்த கோயம்புத்தூர்கார கடிச்சா என்ன கடிச்சானா, நீ அபிஸ்லாம் இல்ல இந்த கார்த்திக் தான் வந்து ஒட்டிக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு இந்த கோயம்புத்தூர்காரன். நான் நினைக்கிறேன் ஸ்பீக்கர்ல இந்த ஐடியா அங்க பார்த்தோமே, என்ன டக்கு நீங்க வந்து நிக்கிறான்னு சொல்லிட்டு பாக்குறேன் நானு. அதான்டா இவனே சரத்து, அதான்டா முஸ்தானா முந்திச்சு விடு. இதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ்ல இருக்க யாரையாவது பத்தி பேச அதெல்லாம் பாப்போம். அவன் என்ன சொன்னானா, இதோட எங்களை பத்தி பேசணும் சொல்லுன்றான். நான் என்ன சொல்லிட்டேன்னா, அவன் பேச மாட்டான், நீங்களும் யாரும் அவனை பத்தி பேச இல்லடா. இவனே இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் பார்த்தனா நீ அபியூஸ் பண்ற, நான் அமைதியா இருப்பேன். சரியா? அவனுக்கு பேசுறது என்னாச்சும் காதுக்கு வந்துச்சுன்னா அவனை பேசினானு நீ சொல்லி நீ ரெக்கார்டு காமிச்சனா நான் அபியூஸ் பண்றேன். ஓகே மச்சான் நதிரே, அடுத்த வாட்டி ரெக்கார்டோட வரும்போது ரகுவரா என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? ரெக்கார்டு கேப்பியா என்கிட்ட கூட? என்ன டேய் நீ வேற தினமர் பை, நீ என்ன பண்ண நதிரி குரூப்ல இவன் ஏதோ ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்குடா. ரகுவரா அவனை அபியூஸ் பண்ணிட்டாங்க வாடான்றான். நான் என்னடா அவனுக்கு சும்மா சொன்னான்றான்டா இந்த நதிர். டேய் நதிர இது பிரச்சனையா போய் முடிச்சிருக்கா? கொலை பண்ணிடுவோம். இல்ல இது சரத்து தான் சொன்னா ஏத்துப்பேன். இதெல்லாம் கார்த்திக் யார் சொன்னா நதி சொன்னா ஒரு 2-3 வாட்டி யார்கிட்ட கேட்டுதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவே எனக்கு ஹரி தான் கொடுத்தான். எங்க குருநாத ஹரி கிட்ட கேட்டுட்டு இங்க வா. டேய் அம்பின் ஐடி போட்டு ஹரி இந்த வேலை பார்த்துட்டு இருக்கியடா நீ? ஏண்டா பாவி எங்க ஓடிட்டானா? லிசனர்ல இருக்கானா? அன்னைக்கு எப்படி உன போன் பண்ணி சண்டைன்னு கூப்பிட்டான் அந்த மாதிரிதான்.
நேத்து அந்த படம் பாத்திருப்பான்டா, அந்த ஏசு அந்த 11 போன் பண்ணி கூப்பிட்டு நான் நைட்டு வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கேன்டா செய்து கூட. சமந்தா விசஸ் பிரியங்கா மோன்னு 2 சண்டை நடக்குதுடா. நான் இன்னைக்கு போய் சும்மா அந்த இது யுவர் ஃபால்ட் ரீவாட்ச் பார்த்துட்டு இருந்தேன், செமையா இருந்துச்சு. இது என்ன படம்? யுவர் ஃபால்ட் நல்லா இருக்கா? செமையா இருக்குங்க. அது இதுடா ஸ்டெப் சிஸ்டர் ஸ்டோரிடா, தரமான ஸ்டோரி அது. ஆமா தரமான ஸ்டோரி அதெல்லாம். ஆனா ஏசா நைட்டு ரியாஸ் பேசி போலான்னு இருக்க, வரியா? ஏய் நாளா தூங்க போறேன்டா, என்ன 9 மணி வேலை இருக்குடா காலைல. இப்ப நான் எதுக்கு தெரியுமா இதை முச்சேன், இந்த தேவையா பசங்க நான் இல்லாதப்ப காலைல போடுவானுங்க, அதனாலதான் நான் இப்பயே கூப்பிட்டு ரகுவர் வச்சு முச்சேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போனது முடிஞ்சு போயிடுச்சு. போறேன்னா போ, ரியாஸ் பேஸ் போறேன்னா போ, அங்க அவனுக்கு பேசாது அவ்வளவுதான். அடுத்த வாட்டிலாம் சமாதானம் எல்லாம் பத்து தேவையில்ல. அடுத்த வாட்டிலாம் இதை போய் ரகு அவனு இதையும் மீறி அடுத்த வாட்டா சண்டை போட்டா சமாதானம் எல்லாம் பேச தேவையில்ல. நான் இப்பயே அதான் சொன்னேன், இப்ப அவனுக்கு தான் சொன்னேன், உங்க பேச்சுக்கிட்டலாம் முடியுங்க, இல்லைன்னா வளர்ந்து சண்டை போடுவோம் அவ்வளவுதான். ஏன்னா நாம இவனுங்களை பத்தி எனக்கு தெரியும். நான் போயிட்டு இப்ப எங்க பசங்க பேசி மொழி கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு வந்து இவனுக்கு அபியூஸ் பண்றானுன்னா என்னடா நீ சொல்லிதான் வந்தேன்னு அப்புறம் என் பக்கம் போயிடும். அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டு வந்தேன், இவனுங்களை பத்தி தெரிஞ்சுதான் நானு. அதுவும் இந்த சரத்து பேசி முடிக்கணுன்றா டக்குனு அபியூஸ் பண்றான், திரும்பி பேசி முடிக்கணுன்றா மறுபடியும் அபியூஸ் பண்றான். ஆனா சரி விடு மச்சா, ரகுவரனுக்காக நான் முடிச்சுட்டு அந்த பிரச்சனை. ரகுவரா ஒரு மனவேதனை போட ரகுவரன் ஒரு வெள்ளை புறாவா நீங்க செயல்பட்டு இருக்கான், ஒரு பீஸா இருக்கு. நான் பீஸா எல்லாம் செயல்படல, நீங்க உங்க ஆர்மில ஒருத்தர் முது குத்துனானீங்க, அவனே அபியூஸ் பண்ணல இன்னைக்கு. யார் முது குத்துனா? ஏதோ உங்க ஆர்மில ஒருத்தர் முது குத்துனா சொல்லுங்களேன். அவனை காலங்காத்தால ஓத்து விட்டாச்சு, போயிட்டு அமைதியா இரு. அவனை கேட்காத கேள்வி காலையிலே பேசல. கீழே இருக்கிறவனுக்கு ப்ரூஃப் வேணும்னா இந்த ஹிட்மேன் வர மாட்டான். இப்போ யார கூப்பிடுறது? அவனாச்சும் கூப்பிட்டு வரேன் விடு. அதெல்லாம் பேசியாச்சு நல்லா. ஆமா சார், முறைக்கே சொல்லிட்டு வந்துட்டான்டா. இனிமே சரி நீங்க சண்டை போடுவீங்க, அப்பவே அவனா அன்வான்டா பேசினா கடிச்சு நம்ம அமைதியா வெடிப்பான. எனக்கு ஜாலி தான் மாப்பிள, நீங்க தான் பேசி முடிக்கணும். நீங்க முடிவு உங்களுக்கு தான். என்ன வெள்ள போறான்றீங்க, முடிவு உங்களுக்கு தான். ஜனமாலாம் சொல்லல பேசி முடிக்கணும், இவன் நோபடியும் சொல்லல, சரத் தான் சொன்னான் பேசி முடிக்கணும். ஆமா என்னதான் டேக் பண்ணி உசுறாங்க நான் போட்டு. அப்ப தெரியுதுல, அப்புறம் என்ன எனக்கு டேக் பண்றதுல பிரச்சனை இல்ல, இந்த நதீர் வந்து லைவ் கமெண்ட் கொடுத்தா எனக்கு பிரச்சனையா இருக்கு. லைவ் கமெண்ட் நோபடி நேத்து என்ன பண்ணான், ஒருத்தனுக்கு கமெண்ட் போட்டான்ல சொன்னீங்கல்ல, அத வந்து கிராப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கிராப் பண்ணிட்டு குரூப்ல அனுப்பிட்டு என்னை மென்ஷன் பண்ணிட்டு ரகுவரா இதை பாரு. இப்ப அதை நான் பார்த்து என்ன பண்ண போறேன். ரவீந்திரா, எனக்கு ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்காண்டா, அவன் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், நான் உங்களுக்கு கொடுப்பேன், அவ்வளவுதான். எனக்கு சண்டை போட்டுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். அந்த ஆரே ஒன்னு அந்த குரூப்லாம் இருக்குல்ல, அவங்களே ஏதோ இனிமேட்டு இந்த மாதிரி இந்த ஸ்லீப்பர் செல் சொன்னா அவன் சொன்னாலாம் தேவை, நீ வந்து ப்ரூஃப் வச்சிருக்கியா, ரெக்கார்டிங் எடுத்துருவா, அவ்வளவுதான். ஒரு நதிரே இனிமேட்டு சண்டை போடலாம். இப்ப சண்டை போடுறது பிரச்சனை இல்ல, சண்டை போடலாம். சண்டை போடும் போது வந்து ஆகாஷ் வந்து கேக்குறான், நான் எங்க அபியூஸ் பண்ணோன்னு. காலையில அபியூஸ் பண்ணி அந்த இடத்துல சொல்லும் ஒண்ணு. அதான் சொல்றேன், இப்ப நான் அவனை கேட்ட மாதிரி நீ கேட்கணும். அவன் என்னன்னா சொல்லி நம்ம ட்ரோல் பண்ண தெரியுமா, அந்த ஆமைக்கு பதிலா அமைன்னு சொல்லி வைப்பான இந்த பிரதீப் ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல, அதை பத்தி பேசி இருந்திருப்போம். அதை கரெக்டா கணேஷ் சொல்லிட்டு இருந்தான் அவன் ஸ்பேஸ்ல. அவனுக்கு பசங்க எவ்வளவு தீவிரமா கரெக்டா இருக்காங்க, அந்த மாதிரி நீங்களும் கரெக்டா அவனா நம்மளை பத்தி பேசினா ரெக்கார்ட் பண்ணுங்கடா, ரெக்கார்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்க, கரெக்டா இருக்கும். அப்பதான் நீங்க என்னமா பண்றீங்க, அவன் சொன்னா இவன் சொன்னா இல்லடா ரகு, நம்ம எப்பவும் போல ஒரு 10 வார்த்தைக்கு ஒரு தடவை மென்டல் கனெக்ட் அடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். நம்ம வேற எதுவும் இல்ல, அந்த வந்து பண்ணுவோம், பிரச்சனை. காலையில அபியூஸ் ரகுவரா காலைல அபியூஸ் பண்ணான்டா. அபியூஸ் பண்ணப்போ நானே கேட்டேன், ரகு இவனை சரத்தும் கேட்டான். இந்த அபியூஸ் எல்லாம் இந்த சாரி கேக்குது, அதெல்லாம் தேவையில்ல, மாத்தி மாத்தி பண்றதுதான். நீ தான் வந்து லூசு மாதிரி சாரி கேட்ட, அதெல்லாம் அன்வான்டட் ஹேண்டிகேப்ன்றது ஒரு பர்சனல் டா. இது எப்படா? ஆமாண்டா, நான் சாரியை கேட்க சொன்னேன் சார். நான் அவனை அதிகமா கேட்டு விட்டேன்டா, விடுங்கடா, நான் அது கேட்டேன்னு தெரியாது. அவன் எதுக்கு டென்ஷன் ஆனான்னு பார்த்தேன் நடுவுல. அவன் ஃபேமிலி எனக்கு தெரியும்டா. டாபிக் கூட மேல இருக்கணும் 2 வார்த்தை திட்டு.
நம்ம நான் என்ன தெரியுமா சொல்றேன், அவனை மேல டேக் போட்டு திட்டுற அளவுக்கு அவன் ஒத்த இல்ல. நேரா ரியாஸ் பேசி போவோம். செல்லத்தை ஓரமா தூக்கி உட்கார வச்சுட்டு இவனை போட்டு வைக்கலாம். ஆமாண்டா, ரைட் அங்க இருப்பான்டா, போயிட்டு வாங்கடா, அங்கதான் இருப்பான். அமைதியா இருமான்னு மாப்பிள்ள என்னையதான் அந்த பொண்ணு திட்டிட போகுதுடா. ஏற்கனவே நான் அந்த பொண்ணு அபிஷேக் பண்ணாம அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குஷியா இருக்கும்டா. தூக்கி போட்டு செய்யலாம். ஒரு நாள் ஏதாவது ஜனமாப்ட கேட்டிருக்கா அந்த மாதிரி யாரு அபியூஸ் பண்ணா, ஹோஸ்ட் பண்ணா. நான் எதுவுமே பண்ணாமே என் மேல கேஸ் வருது இப்பெல்லாம். மாப்பிள்ள ஆக்சுவலி தெளிவா சொல்லிட்டான், நீ பண்ணன்னு சொல்ல, எவ்வளவு ஸ்பீக்கர்ல பண்ணான்டா. அந்த ஸ்பேஸ்ல ஹோஸ்ட் நீ தானே. ஹோஸ்ட் பேர மென்ஷன் பண்ணி ஹோஸ்ட் பண்ணது ஒரு பாவமாடா. நான் ஏன் இதெல்லாம் இது தேவையில்லாத பிரச்சனை. இது வேற மாதிரி போய் முடிஞ்சிரும்னு சரி நான் அப்புறம் போடல, விட்டாச்சு. அது என் மாம்சு பாலா மாம்சு வந்துட்டான், அவனுக்கு ஸ்பீக்கர் கொடுறான். குத்துட்டேன் பாலெல்லாம் பெரிய ரவுடி ஆச்சு. இந்த நோபடி ப்ளூடிக் எதுக்கு நோபடி போட்டிருக்க? இவங்க அபியூஸ் ஆச்சு பண்ண நோபடி டைட்டில் நார்மலா வைடா. அவங்க எடுத்துறா, அந்த தாயலி வர மாட்டாடா. மாத்தி விடு மிஸ்டர் நோபடி பாத்துட்டு நோபடி அடிக்கிறோம் நினைச்சிட போறாங்க. மாப்பிள்ள அவனை என்னைக்கா பார்த்தா நீங்க போய் திட்டுங்களா அந்த பிரதீப. அவன் யாருக்கு அவனை அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்களா? நீங்க சும்மா பாத்தீங்கன்னா திட்டுங்க அவனை. சும்மால 2 வருஷம் முன்னாடி எனக்கு ஸ்பேஸ் போட்டான்டா துரோகின்னு. அவனை ஓட்டியா முன்னாடி நீ ஸ்கூல் தானடா படிச்சிருப்ப, இல்ல சாரி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருப்பியோ. அட பாவி டேய் மச்சான், நான் காலேஜ் முடிச்ச 2 வருஷம் மேல ஆயிடுச்சுடா டேய். நதிரே நீ சைடுல விடு, டாபிக் தப்பா பேசுற, அமைதியா இரு. நீ போட்டு கொடுற வேலையை மட்டும் கரெக்டா பண்ணு. அட பாவி திருப்பி கோத்து விட்ட பத்தி அது மாதிரி நோட்டிக்க போறானுங்கடா கீழ உள்ளவனுங்க. என்னடா போட்டு கொடுக்கறத இது ஒரு கோக்குமான இது ஒரு காமெடி சண்டையா மாதிரி. நேத்து இது சண்டே எப்படி தெரியுமா மாறி போயிடுச்சு, ஜேடிஆர்னுக்காக போன மாதிரிதான் மாறி. எல்லாரும் அதுதான் சொல்றானுங்க. சொன்னா நைட்டு என்கிட்ட வந்து ரகுவரா இந்த ஜேடிஆர்னுக்காக தான் போனேன், முது குத்திட்டான் இவெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். கரெக்ட். எவ்வளவு நானா 1/2 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தான். காலையில நம்ம சொல்றான் நான் ஜேடிஆர்னுக்காக போல. இப்ப இவனுக்கு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற அந்த தரத்து நச்சு வச்சுட்டு என்ன இல்லடா. இது ஒரு நிமிஷம் சரி, அவனை திட்டினதுக்காக தான் போனான், ஓகேவா? ஆனா டிவிக்கேன்னு டைட்டில் வச்சதுக்காக போனான். இன்னொன்னு என்னன்னா அவன் ஸ்பேஸ்ல போய் திட்டினது நிறைய இருக்குடா. ஆனா அந்த பாட அடி ஃபர்ஸ்ட் மேல போனோம். சரி ஓட இந்த காம்ப்ரமைஸ் பேசுறது மாமா. நீங்க ஏன் மாமா நம்ம டிஎம்கே ஸ்பேஸ் ஓடக்கூடாது? யாருக்கு அது போடலாம். அது நெருக்கத்துல ஏசெல்லாம் வரமாட்டான்டா, ஏச வரமாட்டான் அந்த மாதிரி விஷயத்துக்கு. அப்ப நான் வரமாட்டேன்டா. ஒரு இடமும் புரியாது, அங்க போயிட்டு மேலதான் உட்காந்துருக்கணும். என்ன தெரியுமா பிரச்சனை? இப்ப திடீர்னு சபை மேல வந்து என்ன கேட்டா எனக்கு தெரியாதுடா. அவன் என்ன முக பண்ணிட்டு போயிடுவான். அதெல்லாம் ரொம்ப அசிங்கத்தரமா இருக்கு. நம்மளுக்கு ஒரே அசிங்கத்தரமா போயிடும். நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு, உனக்கு ஒண்ணு தெரியலையா? ஆபீஸ்ல இறங்கிடு, அவ்வளவுதான். இல்ல ரகு 2001 என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாலும் எனக்கு தெரியாது. அப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சும் பையன், அது நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஒரு லா வந்துச்சும் பையன், அதுவும் நம்மளுக்கு தெரியாது. இல்ல ரகு, இப்ப மெண்டல் கார்டு சச்சமா நீ போய் காம்ப்ரமைஸ் கூட்டு வந்தியா முடிஞ்சிச்சா, அப்படி ஜாலியா போயிடணும்டா. அடே ஃபன்னா போயிடணும், அந்த மாதிரி இருக்கணும். சண்டை போடுறது, அதான் சண்டை போடுறது காம்ப்ரமைஸ் பேசுறதுலாம் கரெக்ட் தான். இது எதுக்கு பாலிடிக்ஸ் சம்பந்தம்? இவனு இந்த சரணு சபரிஸ் எல்லாம் வந்து சண்டை நடக்காது. அவனுக்கு கேள்வி கேட்டுட்டே இருப்பானுங்க, சொல்லிட்டே இருப்பானுங்க. இது மட்டும் தான் நடக்கும். தமிழ் படம் 2 மாதிரி தான்டா, சிவா மாதிரி பேசிட்டு இருப்பானு தனியா, ஒரு மயிரும் புரியாது. எங்க இருந்து அவங்க ஸ்பேஸ் எல்லாம் 2-3 தடவை கேட்டிருக்கேன்டா. டாக்குமெண்ட் அனுப்புவானுங்க, பிடிஎஃப் படிப்பானுங்க, பேஜ் நம்பர் 22 புரியாது. ப்ரோ நான் என்ன பண்றேன், இப்ப உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறேன், அந்த டாக்குமெண்ட் நீங்க ஃபுல்லா ரீட் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து பேசுங்க அப்படின்னு. போயிட்டு ஒரு வாட்டி சாலியில திட்டி விட்டுண்டா, ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டு. நம்ம இந்த மாதிரி ஃப்ரீடமா சுத்தணும் ரகு, புரியுதா அவனுக்கு? இந்த மாதிரி ஒரே இடத்துல குண்டு சட்டில குதிரை ஓட்ட கூடாது. அந்த மாதிரி நிறைய இடத்துல போய் சண்டை போடணும். நம்ம என்ன இவன் ஏசன் கேட்டான் பாலிட்டிக்ஸ் சண்டைலாம், டேய் நாங்கெல்லாம் கோரிக்கை சண்டையில போட்டுட்டு இருக்கோம், நாங்களே அபியூஸ் பண்ணிட்டு பேச போட்டு ஏதோ கண்டது விளையாட்டு இருக்கோம்.
இதுல இல்ல நம்மளுக்கு தேவை என்ன, டெய்லி அவனாச்சும் ஒருத்தனை போட்டு அடிக்கணும், அதை மட்டும் பண்ணுவான். இல்ல மாப்பிள 2-3 பேர் வந்து கேட்டானுங்க, நான் பண்ணு போட்டேன். இன்னும் உன் கமெண்ட்ல வேணா திட்டினாடா சார், அவன் என்ன அடிக்கணுமா? யாரா திட்டிருக்காங்க? ட்வீட்டே போடலையே, அப்புறம் எப்படி? சரி என்ன பண்ணு, டெய்லி காலைல ஒரு ட்வீட் போடு. உன் போஸ்ட் எவனா திட்டினானா அவனை தூக்கி போட்டு போக்கலாம் நைட்டு ஜாலியா. டேய் நீங்க கமெண்ட் பண்றதெல்லாம் சொல்லுங்க. மாப்பிள நீங்க எப்பயுமே இந்த ட்விட்டர்ல கமெண்ட் பண்றதெல்லாம் செயல் கொடுத்துருவாங்க. அது இல்லடா நானே அது ஏன் கேட்டீங்கன்னா, நான் அந்த கமெண்ட் ஏன் இருக்கிறாங்கன்னா, அது ஒரு பேக்கப் ஐடி புண்டாம அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான், அதுக்குதான் நான் போட்டேன். அது கண்டுபிடிக்க முடியல. ஒரு வாட்டி ஒரு பேக்கப் ஐடி வந்து என்னடா இது ஏசமிக்கு தேவையில்லை தூத்தடி வாங்கிக்கடான்னு ஒருத்த கமெண்ட் பண்ணிருக்கான். அது தெரிஞ்ச டாக்டர் என்ன பண்ணிருக்கான், ஒரிஜினல் ஐடியில வந்தா கண்டுபிடிச்சிருவான், அப்புறம் டார்ச்சர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேக்கப் ஐடியில வந்து கொண்டு போயிட்டான். அவன் அதை சண்டை மூட்டி விட ட்ரை பண்ணான்னு தெரியல. ஆமாண்டா என் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சுத்திடுவானோ எவனா அபியூஸ் பண்ணுவான்டா. நான் எல்லாரும் அபியூஸுக்குலாம் ரியாக்ட் பண்ண மாட்டேன். இது தெரிஞ்ச தாயலியில பண்றானுங்க பாரு, அப்பதான் காண்டா. அவன் இப்ப தெரியாதவன் பண்றதுலாம் கண்டுக்க மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். எவ்வளவு பேர் அபியூஸ் பண்ணிட்டு போவானு கமெண்ட்ல வந்து. ஆமாண்டா இப்ப இது அதிகமாயிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச பசங்க பேஜ்ல வருது ரொம்ப அதிகமா பேசுறேன். தெரிஞ்சவனுங்களே இந்த ஆக்டருக்காக வந்து அபியூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அப்பதான் செம்ம காண்டா ஆகும். தெரியாத பசங்க கூட நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணா அவனுக்கு பதிலுக்கு பண்ணானுங்க, அப்புறம் ஒரு நாள் கழிச்சு அப்படியே விட்டுருவானுங்க. தெரிஞ்ச பசங்க தான் இந்த பேக்கப் பில் வர்றது, இந்த ஃபேக்ல வரதான். அது இந்த அட்டாக்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி பேசுறியோ குறன்னு இருக்கு. உள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு சவுண்ட் ரொம்ப. கேக்குது போட்டோவெல்லாம் போட்டானே அந்த பையன், என் பேர் நம்ம வந்து போயிட்டா. அவன் தனியா ஸ்பேஸ் போட்டு தனியா சுத்திட்டு இருக்கான். ஆனா இப்ப எனக்கு ஒழுங்கா கேட்கலையடா நீங்க பேசுறது. அது என்ன ஆச்சு? சேட் எல்லாம் சொல்லி இந்த சேட் எல்லாம் வந்தான்னா அவன் இல்ல இன்னொருத்தன். சேட் எல்லாம் விடுறான், அவன் டெய்லி நார்மலா தானே பேசிட்டு இருக்கான். அவனே சொல்லி இருந்தா சேடு அஷாக்கு தான் இந்த வேலையை பார்த்து விட்டாங்க. சேட் இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா அவன் கன்ஃபார்மா இருக்கான் துபாய்க்காரன். ஓஹோ அவன் அந்த பொண்ணை சிம் பண்ணி கிடக்குறான்டா. எந்த பொண்ணு? அப்பே நான் அவனை கண்டுபிடிச்சேன். எந்த பொண்ணு? இருக்கான் மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெக்கார்ட் ஸ்பேஸ் போடுறான், ஸ்பேஸ் போடுறான், பிரைவேட் ஸ்பேஸ். யாரா கொலை தெரிஞ்சவன்டா அந்த பையன். வந்தான் ஒரு பொண்ணை உசார் பிக்கப் பண்ணா, அவன் வாட்டுக்கு குடும்பம் வச்சிட்டு இருக்கான். இல்லடா என்ன கேவலப்படுத்தி அவன் சொல்றேன். நீ என்னடா பண்ற, நீ ஆன்லைன்ல நேரம் ஒண்ணு தேய்ச்சிருக்க வேணாமா? நீ வேற நிலைமை தெரியாம பேசுற ஈசா, அவனுக்கு அப்புறமா டிஎம்ல சொல்றேன். என்னடா நிலைமை? டிஎம்ல சொல்றேன், ஸ்பேஸா இருக்கு ரெக்கார்ட் எடுத்து பேசுறேன். என்னதான் ஆச்சு? அது ப்ராப்ளம் போட்டிருந்தீங்க, பாலால என்ன ஆச்சு? வேலை வந்து பிரச்சனை சத்தியமா நீ சத்தியமா நீ நக்கலா பண்றியா தெரியாம பண்றியா? தெரியும் பாலா இப்படிதாடா ஒரு நாள் அந்த லியோ கிட்ட போட்டு விட்டேன். ரகு மாப்பிள என்ன கேளு மாப்பிள பாலால. இதுல இன்னொரு உங்களுக்கு ஜோக் தெரியுமா? இந்த சண்டை நடக்கும்போது பாலா அந்த RCBல டீம்ஸ் கப்பு பூச்சின்னு இருக்கும்ல, அந்த அக்கௌண்ட்ல இங்கதான் இருந்தாப்புல பேக்கப் பேரியில எல்லாமே பாத்துட்டு தலைவன் பாத்தியா என்ன சண்டை வந்தது, என்ன ஆச்சு? அது நான் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். நிஜமாலே பாலா தான் கொலைக்கிறது ஆளு. சண்டை போடமோ ஓடிரா போல. யாருமே போவதே இல்ல. யாரியா பாம் ஏதோ சொன்னானே, நதீர் தானே சொன்னது, என்னமோ சொன்னான்ல ரகுவரா மாம்சே. அது இப்பயா ரிவெஞ்ச் எடுப்பீங்க? ஒரு சாக்கடையா என்னமோ சொல்லிட்டாயா அவன். ஆமாமா சாக்கடை சொன்னான்டா. டேய் ஏண்டா சாம் எல்லாம் வந்து சொறி பிடிச்ச நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கா, நீ வந்துட்டு பாம் வந்து சாம அசிங்கப்படுத்தாது இந்த மாதிரி பேசி. நேத்து பார்த்தல சாம் என்ன பண்ணிக்கினே. இந்த பாலா சாமுனா கடிக்க வந்துடுறே முத நாள். டேய் மச்சான் நதிர நான் ஓப்பனா சொல்லிட்டா, உண்மையாவே சமந்தா சரியான அழகுதான்டா. ஆனா கரண்ட்லி நீ சொல்லணும் உண்மையாவே ஒஸ்ட் மாப்பிள சமந்தா கரண்ட்லி.
பாவம் அவுட் ஆயிட்டா உண்மையாவே. ஃபர்ஸ்ட்னு சொல்ற அளவுக்குலாம் என் கண்ணுக்கு தெரியலடா. நீங்க தான் சொல்றீங்க. கேவலமாயிட்டாடா உண்மையாலே. டேய் அதிரு உனக்கு என்னதான் ஆபரேஷன் எதனா பண்ணுமா கண்ணு என்னதுன்னு தெரியலையா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நல்லா இருக்கு டேய். அது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது பாத்தியா அந்த ஜிம்ல இருந்து நடந்து வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது வேற மாதிரி அவளே அவள முன்னாடி எல்லாம் அவளை யாராவது வீடியோ ஷூட் பண்ணா இப்பெல்லாம் பண்ண மாட்டா. இப்ப அவளுக்கே பிடிக்கல. அவளுக்கே தெரியுது நம்ம அசிங்கமாயிட்டோம், நம்மள வீடியோ எடுத்து போட்டா கண்டென்ட் ஆயிடும். இல்ல ஈசா அவன் போன்ல சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா அப்படிலாம் கிடையாது நஜிரே. இதெல்லாம் ஒன்னும் புதுசு கிடையாது. ஏண்டா அதுக்கா அப்படி ரியாக்ட் பண்ண போறா பப்ளிக்ல? இதான் நேத்து நான் சொன்னேன். இப்ப அதெல்லாம் சமந்தாக்கெல்லாம் ஒரு பப்ளிக் பிளேஸ்னா இவ்வளவு பேர் வருவாங்கடா போட்டோ எடுக்க. புதுசா இது எல்லாம் மோசமா ரியாக்ட் பண்ண. ஏண்டா போன் தான்டா பேசிட்டு இருந்தேன். சோலோவா இவனு ஒரு 4-5 பேர் சமாளிச்சுட்டு இருந்தேன்டா நேத்து 2:30 மணி வரைக்கும். நானு சோலோவா விடலையே, நான் விடவே மாட்டேன். சிம்பு மாதிரி தான், விடவே மாட்டேன். ராஷ்மிகா பிரியங்கா பாண்டிங்க. என்ன குபேரால ராஷ்மிகா இருக்கா? நாளை பின்ன டே ராஷ்மிகா பிரியங்காட்ட போய் ராஷ்மிகாட்ட போய் பிரியங்கான்னு கேட்டா ஹூ ஆர் யூன்னு வாடா ராஷ்மிகா. இதெல்லாம் ரொம்ப டூ மச்டா. நான் இன்னும் பேசி முடிச்சிட்டியா? பேம் வந்து தெலுங்கு ஹீரோயின் மாம்பழ. பேம் வந்து தெலுங்கு ஹீரோயின் கண்டிப்பா தெரியும். என்ன பவன் கல்யாண் படத்துல நடிக்கிறா? பவன் கல்யாண் வெளியூர்ல டப்பிங் சொல்ல ஒத்துக்கிறேன். தெலுங்குல எல்லாம் அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா பவன் கல்யாண்? நம்மள இவரு வேற எங்க போனாலும் ஃபேன்ஸ் இருக்காங்கடா சமந்தாக்கு. கூத்து சேர்த்துறான்டா இவன். டக்கு டக்குன்னு ஒரு 4-5 பேரை சேர்த்துறான் அவன் பேசல. நான் தனியா மாட்டிக்கிறேன் மாப்பிள்ள. இந்த பால ஆளே காணோம். நான் தனியா மாட்டிக்கிறேன் நானு. நைட் நேரம் காலைனா எப்போ சொல்றேன் நீ கூட இல்லன்னா கூட அவனுங்க டக்கு டக்கு 4 சேர்த்துறானுங்க மாப்பிள்ள. எந்த ஸ்பேஸ்னாலும் சேர்த்துறானுங்க 4-5 பேரு. ஏன் இது இப்ப இருக்கும், வேற வழி கிடையாது. வெளில தலை காட்டாதீங்க. நதிக்கு சேர்த்துட்டு மரண டோல் பண்றான். அது இந்த தமிழ் இருக்கான பாலா வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா சமந்தா ஃபேன் யாரும் சமந்தாவை பாக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் பழைய மாதிரியே பாக்குறானுங்க. அதான் சரி. என்னடா எக்கோ அடிக்குதா இந்த ப்ளூடூத்? இல்லையாடா? ஏதோ உடம்பு சரியில்லாம பேசுற மாதிரி பேசி கிடக்குறடா. அப்படியா? ஏதோ ப்ராப்ளமா? நான் இது இல்ல நான் படிச்சுட்டு பேசிட்டு இருக்கேன்டா. ஒரு மாதிரி வித்தியாசமா கேக்குது. அப்படியா? கோல்டுல இருந்து பேசினா எப்படி இருக்கும்? ஆமாடா. டேய் பேசி முடிச்சிட்டியா? கோல்டு தான். கோல்டு ஆமா. ஏய் நைட் ஷிஃப்ட் போறேன்டா. அதான்டா டென்ஷன் முடியா இருக்குடா. அப்புறம் நதிரா நாளைக்கு ஒரு சண்டே கூட்டு வந்துருவல? போதும் சண்டை. நாளைக்கு சமாதானம். ஏன்னா யார சமாதானம் மட்டும் நாளைக்கு மிட்டம் எக்ஸாம் இருக்கு. ரகுவா? இல்ல யாரு நான் சமாதானம் பத்தினா ரைட்டு. இந்த 9 மணி இல்லடா, இந்த 9 மணி ஆயிட்டு என்ன போலியா ஸ்பேஸ் விட்டு? 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிருவோம் மச்சான். அதான் ஐசா கடிகாரத்துல டைம். எனக்கு ஒண்ணு கவலையே இல்ல மாப்பிள்ள. மறுபடியும் கூட சண்டை போடுங்கடா, கவலையே இல்ல. டாபிக் மறுபடியும் எவன்டா எடுத்தது இப்ப? இல்ல இவன் பாலா இரு ஒரு நிமிஷம். சரி இது ஒரு நிமிஷம். கேம் ஆடும் போதே உனக்கு தூக்கம் வந்துரும். உனக்கு எதுக்கு சண்டைலாம்? இல்லடா ஹரி அவன் என்னமா கேட்டான், அவன் வந்து பேக்கப் தான் இருந்திருக்கான் போல. அவன் என்ன கேக்குறான், யாரு டேய் இருடா ஒரு நிமிஷம் என்ன கேக்குறான், யாரு சமாதானம் பண்றேன்னு கேக்குறான். அதுக்கு இந்த சரத்து சொல்றான் நான் சமாதானம் பத்தி விட்டேன்னா. ஆமா இவனுக்கு இதுதான் வேலை புண்டை. ஏன்டா நீ நதி சண்டை எதனால எது ஒரு நிமிஷம் இன்னைக்கு சரத் எதனால ஸ்பேஸ் போட்டா எதுக்கு சண்டை வந்துச்சு தெரியுமா? நதீர்னாலதான். ஏன்னா மதிய ஸ்பேஸ பார்த்துட்டு சரத்துக்கு ஆரம்பிச்சது நதீர் தான். உண்மை நினைச்சுப்பானுங்கடா இவனுங்க. ஏய் மாப்பிள்ள நீங்க மறுபடியும் கூட சண்டை போனுங்கடா, கவலையே இல்ல.
நீங்க சண்டை போடுங்க இல்ல என்ன ஒரு நிமிஷம் என்ன நம்ம டீம்ல நதீர் எப்படியோ அந்த டீம்ல பாய் ரெண்டு சைடுமே பாய் தான்டா, புரியுதா? பொண்ணு விஷயத்துல நதீர் கொல்ட்டி போறல சொல்றா, நீ ஏதாவது சமாதானம் மதியம் ஒரு ஸ்பேஸ்ல வந்து நதிரிட்ட சொன்னே, இந்த டாபிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஈவினிங் ஒண்ணு சொல்றேன்ட்டு. ஞாபகம் இருக்கா? டேய் பாய்க்குலாம் சுண்ணத்து பண்ணும்போது சுண்ணியா தெரியும் நினைக்கிறேன். பாய் சுண்ணத்து பண்ணும்போது எதுடா பாய்க்கு ஒரு நிமிஷம், பாய்க்கு சுண்ணத்து பண்ணும்போது சுண்ணி பாதியா எடுத்துட்டாங்க, அதனாலதான் இப்படி சுத்திட்டு இருக்கிறது. போட்டு நானே அம்பி ஆயிட்டேன். யாரோ அரி முண்டன்ற ஐடியா வரான்டா, எவனே தெரிய மாட்டுறாது. நேத்து அந்த ஐடியா வந்து எய்சா முண்டன் இருந்துச்சுடா, ஜெனோமர்க் முண்டன்ட்டு. இன்னைக்கு வந்து ஹரி முண்டன் இருக்கு. எல்லாரையும் நிப்பாட்டிட்டு இவன் ஒரு ஜோக்கு சொல்லுவான், அது சிரிக்கிற மாதிரியா சொல்றாரு. ஏன்டா இப்படி பண்ற, இன்னைக்கு ஏன்டா எல்லாரும் நிப்பாட்டுற? அது என் மச்சான் பேசுனா கூட, இப்ப நான் அதான் பேசுறேன்னு வச்சுக்க மாப்பிள்ள, நீங்க கண்டுக்கலன்னு வச்சுக்க, என்ன பண்ணுன்னா ஒரு 5 minutes மியூட் போயிடுவேன். என் மாப்பிள்ள வந்தேன்னு என்ன பண்ணுவான், எல்லாம் ஒரு நிமிஷம் ரகு ஒரு நிமிஷம்டா, சரத்த ஒரு நிமிஷம்டா, டே ஜனமர் ஒரு நிமிஷம்டா, அவன் வரைக்கும் தூங்க போலியா? எனக்கு என்ன சிரிப்புனா, அதாவது அவன் வந்தப்போ 2 பேர் ஊம குத்துனாரு பேர், அதுதான் சிரிப்பா. டேய் புண்டை, வேற டாபிக் பேசு, இல்ல ஸ்பேஸ் சென்ட் பண்றேன் வாத்தா, முடிஞ்சு போச்சு. இல்லடா நீ பேச ஏதாச்சும் 9 மணி ஆயிட்டு இல்ல, இந்த 9 மணி இதுதான்டா இந்த சண்டை முடிஞ்சதுல இந்த மாதிரி மரியா சண்டை முடிஞ்சிட்டு இருக்கு போல. இவங்க 2 பேர் டீம், மரியா டீம் டீம் ஆச்சு. நான் சண்டை முடியும் போது பாய் போய் ஏதோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துன்னு போய் கொல்ட்டி போட்டுக்கிறான். மாப்பிள்ள டேய், நான் அங்கதான்டா இருந்தேன், ஜனமர்ப்பு நான் அங்கதான் இருந்தேன். இவன் வந்தான்டா, வந்துட்டு என்னது இந்த மரியா வந்து சொல்லிருக்கு போல, ஏதோ ரியா பத்தி, ரியா கூட ஃப்ரெண்டா இருக்கும்லாம் நான் பேச மாட்டேன், ரியாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, இது சொன்னதா அவன் பாய் வந்து எல்லாத்தையும் சொல்லிருக்கா. அதுதான் மரியா என்ன பண்ணிச்சு, ப்ரூஃப் இருக்கா கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. உடனே பாய் இல்ல ஸ்கிரீன்ஷாட் போட்டா, இரு மாம்சு கதைகள் இரு ஸ்கிரீன்ஷாட் போட்டா எஸ்எஸ் போட்டான்னு கேட்டான். நான் உடனே பாவம் அந்த பொண்ணு மரியா மாட்டிக்கிட்டா போல, இவன் தலைவன் பாய் மாம்சு வந்து பக்காவான ஒரு பதிலடியோட வந்திருக்கான், ஸ்கிரீன்ஷாட்டோட போடுறான். அவங்க வேற ஏதோ பேசி வச்சிருக்காங்க. என்ன பேசியிருந்தாங்கன்னா, இவன் வந்து எதுக்கு என்ன பிளாக் பண்ணீங்கன்னு போய் கேட்டிருக்கான்டா, பிளாக் அன்பிளாக் பண்ணிட்டு. சரியா? இல்ல எனக்கு பிடிக்கல, நீங்க வந்துட்டு நீங்களா இருங்க, நான் நானா இருந்துக்கிறேன், எனக்கு வந்து பேச பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அவன் என்ன சொல்லியிருந்தான், அது என்ன சொல்லியிருந்தான், அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது, அதை பத்தி பேசுறாமன்னா நான் பேசல பாய்ன்னு சொல்லிட்டு அதுதான் போட்டிருக்கு. இவன் வந்து பாய் மாம்சு வந்து 4-5 பிட்டு ஸ்டேட் போட்டு அதுக்கு மேல ஒரு கூத்து பண்ணா தெரியுமா. அந்த ஸ்பேஸுக்கு போனான், ரியா ஸ்பேஸுக்கு. அங்க நான் அப்படியே அங்க போனேன், நான் லிசன் இருக்கேன். என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. அவன் சொல்றான், அங்க கேட்டாங்க எஸ்எஸ் போட்டு பதிலடி கொடுத்தா பாருங்க, ஸ்பேஸே அளந்து போச்சு. கொடுத்த பதிலடியில கடைசி வரைக்கும் எஸ்எஸ் வந்து ஆன்சரே வரல அப்படின்னு சொன்னான். அதுக்கு அதான் அர்த்தம் மாப்ள, ஸ்பேஸே அரண்டு போச்சு நான் கொடுத்த பதிலடிக்கு. இந்த ஸ்பேஸ்லயே சூத்தடி வாங்கினா, நான் நீங்க சொன்ன வார்த்தையும் எஸ்எஸ்ல அந்த வார்த்தை இல்லைன்னு சொல்லி சூத்தடி ஆகிட்டு அங்க போயிட்டு பாயோட பண்ணுதான்டா. அப்பா பாவி, ஒரு சண்டை முடிஞ்ச சண்டைய ஒரு இத்து போன எஸ்எஸ் எடுத்துட்டு போய் மறுபடியும். ஆனா அந்த சண்டை நிஜமான செம்ம சண்டைடா. ஆனா பாய் வந்துகிட்டு 2 சைடும் மியூச்சுவலா இருப்பாரு, இங்கேயும் வருவாரு அது மரியா போனதுதான் அப்போ குத்த கண்டெல்லாம் மாஸ் கண்டு தெரியுமா. மரியா பண்ணது எல்லாமே ரியா பண்ணதுல மொக்கையாயிட்டதுல பாய்டா பயங்கரமான. இந்த மரியா மேட்டர் நடந்ததுல ஆக்சுவலி அந்த டைம் இந்த ட்விட்டர்ல இருக்க பொண்ணுங்களா ஒரு கான்பரன்ஸ் போட்டிருந்தாங்க. அதுல வந்து இந்த ரவீனா, அப்புறம் இந்த ஜமுனா, அப்புறம் இன்னும் 2 பேர் இருந்தாலுங்க. கான்பரன்ஸ் போட்டிருந்தப்ப பாய் இருந்தாரு. பாய் போட்டாம பாரு அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்லா மிரண்டு அழுகுறான்டா அந்த ஆள். அங்க போயிட்டு
உனக்கு எப்படி தெரியும்? நீ கான் கால்ல இருந்தியா? ஆமாண்டா, நானும் தான்டா இருந்தேன் அந்த கான் கால்ல. நீயும் பாயோட பங்காளின்னு சொல்ற சுண்ணி. அந்த பிரச்சனைக்கு இல்ல அது வர மாட்டி அந்த பிரச்சனை என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏய் மச்சான், பொண்ணு நம்பர்லாம் வச்சிருக்கியாடா நீ? வேற லெவல்ரா. பார்த்தா மேல பாரு என்ன பண்ணி வச்சிருக்காங்க. அவனுங்கள பேசி பேசியே மீன் கிரியேட் பண்ண வச்சிட்டீங்க. என்ன காமெடி இது? இன்னுமா நமத்து போகாம இருக்கா அந்த சைடு போய் பத்த வைப்பா பாடுறா. மாமே சொல்றேன் நானும் அந்த மாதிரி குடும்பத்துல போ. ஏண்டா ஹரி, சும்மா இருந்த ரகுவரன் அப்படியே இது அப்படியே நதிர் பண்ணாண்டா. சத்தியமா பண்ணாண்டா. இன்னைக்கு மதியமா என்னன்னு தெரியல, ரகுவரா ஆக்ரோஷமா உன்னை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க மாப்பிள்ள ஸ்பேஸ்ல. நீ உடனே வா இங்க. இந்த ஸ்பேஸ்லயே நான் சொல்றேன், இந்த ஸ்பேஸ்ல வந்து நோபடிக்கு ஒரு டைம் சூத்தடி வாங்கி கொடுத்தான். இன்னைக்கு மதியம் சரத்துக்கு ரகுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன், ரகு தப்பிச்சிட்டான். ஒரு பிட்டு போட்டா இருந்தாலும் மாமே ஒன்னு அப்படி சொல்லி கூட சொல்லலாம். நாளை பின்ன நதிரை எவனா அபியூஸ் பண்ணா நான் ஸ்பேஸ்ல போய் சாரியே கேட்பேன். என் மச்சனை அபியூஸ் பண்ணாது நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுமா, நம்ம சண்டை போட போனோம். மேல பாலா ஒண்ணு ஷேர் பண்ணிக்கிறான் பாரு, ஸ்ரீ பாலா ஸ்பாட்டட் தள்ளு 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 ஸ்பேஸ்ல வருவான். இது கரெக்டான டெம்ப்ளேட்ரா பாலா. இதே வேலைதான்டா பாப்பாப்புல அபியூஸ் பண்ணலாம், எஸ்கேக்கு அபியூஸ் பேஸ் போடலான்னு கூப்பிட்டாரு, காணாம போயிட்டாரு. இல்ல மச்சான், லியோ வந்துட்டு அட்ரஸ் கேட்டாமப்ல, நான் ஸ்டார்டிங் குடுக்கல, எந்த எச்எப் கேட்டா நம்ம குடுக்கணும். ரேவந்த் என்ன கேட்டகிரி தெரியுமா? ரேவந்த் என்ன டெம்ப்ளேட் தெரியுமா? சண்டை நடக்கும் போது இந்த பஞ்சதந்திரத்துல ஒருத்த மட்டும் ஒதுங்கி போயிடுவான் பாரு அந்த கூட்டத்துல இருந்து. கச்சேரி ஆரம்பல அப்ப உனக்கு வேற கடையில பொம்மை வாங்கி தரேன் அப்படின்ட்டு போயிடுவான். இல்ல டே ஹரி மச்சான், இது கேலாம் அட்ரஸா கேட்டிருந்தாண்டா இவன். நம்ம ஊர் வந்து என்ன பண்றா நம்ம பாப்போம் சொல்லிட்டு நான் லைவ் லொகேஷனே கொடுத்துட்டேன். வந்து பாண்டிச்சேரியில தானே இருக்கான். இவன் கேபி ஃபேன் ஐடியில வந்தாலும் இவன் குரலை வச்சு கண்டுபிடிக்கதான் போறானுங்க. இதுக்கு போயிட்டு அதுவே பேக் ஐடி தான். இந்த சண்டைக்காக போயிட்டு தலைவர் போய் பில்லாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு வராரு. இல்லடா, இவன் பாலா வந்து பாண்டிச்சேரியில தான் மாப்பிள்ள இருக்கான். இவன் பாலா பாண்டிச்சேரியில தான் இருக்கான். இவன் பாண்டிச்சேரியில தான் மாப்பிள்ள இருக்கான். நானும் பாண்டிச்சேரியில தான் இருக்கேன். நான் அவனுக்கு லைவ் லொகேஷன் கொடுத்துட்டேன், நம்பரும் கொடுத்துட்டேன். பாலா சொல்றான், ஆமா ரகு பாண்டிச்சேரி தானே இருக்க, போய் மீட் பண்றான். இவரு வந்து நம்ம அமெரிக்கால இருக்கிற மாதிரி நான் மட்டும் தான் பாண்டிச்சேரியில ரொம்ப நான் போய் மீட் பண்ணுமா. சார் வர மாட்டான். லியோட்ட மாட்டிவிட்டு லியோ கூட ஒரு வாரம் சுத்திட்டு இருந்தாரு. ஞாபகம் இருக்கா? லியோ அவங்க அம்மாவெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு. அட போடா, அவன் தானே கோத்து விட்டான் அந்த வழியோ கூட என்ன. பாய் இருக்கால, பாய் வந்து எப்படி தெரியுமா நல்லா பேசியிருந்தாரா, என்கிட்ட தெளிவாதான் பேசியிருந்தாரு. என்கிட்ட அழுவல. பொண்ணுங்க நான் அந்த காலில் போய் மெர்ச் பண்ணி விட்டேன் வேற பொண்ணுங்க காலில் போயிட்டு. அதுல மெர்ச் பண்ணி விட்டோன்னே தலைவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான்டா. நான் தாக்க ஆயிட்டேன். அப்படியே வீட்டுல போயிட்டா என்ன தலைவன் அழுகுறாரு. ஒரு ஆக்டிவ் போடுறானே மச்சான், அங்க ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அது எம்பத்தியா மாத்தலாம்னு பாக்குறாரு பாய. ஆனா பயங்கரமா சிம்பத்தி ஒர்க் ஆயிடுச்சா அந்த நேரத்துல. தரமகாரன்டா வித்தாரன்டா நம்ம ஆளு. இவங்க கரெக்டா டெம்ப்ளேட் போடுறானுங்கன்னா இவனுங்க எல்லாம் டெய்லி நம்ம ஸ்பேஸ் லிசன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இப்ப நீ கூட்டு வந்த பாரு, அவங்க மெட்டல் கேக்குறான் என்ன பண்றது. நம்ம ஸ்பேஸ்ல எப்பயுமே ஒரு 80 பேர் இருப்பாங்களா இருக்கு. கேபி ஃபேன் பேக் ஐடி, அதுக்கு ஒரு பேக் ஐடி
எங்க இருந்துடா வரீங்க ஒரு ஒருத்தரும்? ரேவந்த்ல கமல் கேட்டகரியில தான் வருவான். அந்த விக்ரம்ல இன்ட்ரோல் வரும்ல, அட்டகோலி கேட்கும் போதே நம்ம கமல் தான் தெரியும். கடுப்பா தெரியுமா? அவங்க சபாலாம் பாரு, டிஎம்கேல இருக்கான் ஒத்தா, அவெல்லாம் ஜாலியா சுத்தின்னு இருக்கான் ஒத்தா. அவன் என்ன சொல்லிட்டானா ரேவந்த், இன்னும் 1 வருஷம்டா, 1 வருஷம் 26க்கு அப்புறம் அந்த ஐடியில வரும்டா அப்படின்ட்டான். ரேவந்த் கீழ இருந்து நினைப்பான் கண்டென்ட் இவனுக்கு காலி ஆயிருக்கு போல, நம்ம கிட்ட அப்படியே அலைஸ் பக்கம் ஒரு வண்டியை விடுங்கடா, அவனை பத்தி ஒரு 5 நிமிஷம் அந்த நடுவுல ஏதோ குரூப்ல நடக்கும்போதே சொல்லிட்டான், என்ன கண்டென்ட் இல்லன்னு என்ன பத்தி பேசாதீங்களான்னு. ஏய் மாப்பிள்ள, நான் போன டைம் என்னன்னு தெரியல, அலைஸ் பேஸ்ல எல்லாம் ஜென்யூனா தான் பேசினானுங்க. அன்னைக்கு இருந்தேன் ஒரு 4 hours இருந்தேன் நானு. ஆமா ஆமா, பழைய மாதிரி எல்லாம் இல்ல போல, ஃபுல்லாவே ஜென்யூனா தான் இருக்கானுங்க. அதுவும் நதிர மூளையை சூத்தி வச்சுதான் ஏதோ பேசிட்டு இருந்தேன்டா, எவனை கலாச்சிட்டு உடனே மியூட்டை போட்டான் அலைக்ஸ். மியூட்டை போட்டு என்ன ஏதோ மியூட்டை போறான்னு பாக்குறேன். வேணா வேணா ரகு அபியூஸ் பண்ணாத, நார்மலா பேசுறாங்க ரகு. ஐயோ என்னடா யூத்து மூளை எல்லாம் அபியூஸ். கீழே மச்சான் ஜீஜியா வந்திருக்கான்டா, மேல ஏத்துரு. ஏய் அவன் ரேவந்த் தான் பரவாயில்ல, ஏசா நீ அலைக்ஸ் பேசு போ. மூளைன்னு சொன்னாலே அபியூஸ்ன்றான், அவன் கொடுமை பண்ணிட்டு இருக்கான் அவன் ஸ்பேஸ போட்டு. ரேவந்த் பாலா இவங்க எல்லாம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1/2 hour என்னென்ன ஸ்டண்ட் பண்ணுனா திரும்ப செம்ம சிரிப்பா இருந்ததா. ஆமா ரேவந்த் சாதனா இல்ல, முரட்டு பீஸ் சொன்னதுக்கு அன்னைக்கு அபியூஸ் சொன்னா ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அலெக்ஸ் பேசல ஒண்ணுமே இல்லடா, ஐட்டம்னு சொன்னேன்டா, இத போயிட்டு த்ரிஷா ஐட்டம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு, நோபடி அபியூஸ் எல்லாம் பண்ணாம பேசு அப்படின்னு. ஒருவேளை நீங்க விஜய் பேச தெரியல சொன்னால சரத்த, நீ நதிரலாம், ஒருவேளை நீங்க இப்படி எல்லாம் பேசாதனாலதான் எங்களுக்கு அந்த இது வரலன்னு நினைக்கிறேன். எது மச்சான் நீங்க விஜய் ஃபேன்ஸ் இந்த அந்த மாதிரி எல்லாம் பண்றதா இருந்தா நாளா இவங்களும் பேசியே வரமாட்டேன் அதோட. அவ்வளவுதான். இப்போ நான் எதுக்கு நான் இப்போ அவனை கூட்டணும் சொன்னா அதான் இவன் டெய்லி ஃபைட் பண்ண வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் போர். எய்சனுக்கு ஒரு இது போடுவோம், டே எய்சா எங்க கூட தான் சுத்திட்டு இருக்கிற மொத்த அம்மான்ட்டு, எப்படா வந்துட்டு எல்லா பொண்ணும் நம்பர் வச்சிருக்கிற? ஆமா அந்த கான்கெல்லாம் போய் பேசிருக்கிறியே 5 பொண்ணு கூட. அட பைத்தியாரா, அது பிரச்சனைனாலடா. இவன் வேற அதுல 2 பேர் நம்பர் தான்டா இருக்கு என்கிட்ட, மிச்செல்லாம் 3 பேர். ரகு வாங்கிட்டு ஏதாச்சும் பொண்ணு நம்பர் இருக்காடா? என்கிட்ட இந்த கிழட்டு பையன் ஒருத்தர் இருக்கான் அதிகேன்னு, அவன் நம்பரும், அப்புறம் இந்த இன்னொரு கேள்ட்டு பையன் ஜனமார்க் நம்பரும், அப்புறம் இன்னொரு கேள்ட்டு பையன் ரேவந்த் நம்பர் மட்டும் தான் இருக்கு. நடிக்காதீங்கடா எப்பா, என்னமா உங்கள்ட்ட அநியாயம். இல்ல மாப்பிள்ள, என் கூட வேலை செய்யற பொண்ணுங்கிட்ட நம்பருக்கு, பொண்ணுங்க நம்பருக்கு ட்விட்டர்ல ஒருத்தி நம்பர் கூட இல்ல என்கிட்ட. பாத்தீங்கன்னா இந்த ஏசனாலே நம்ப முடியல, என்னடா இவனுக்கு ஒரு நம்பர் கூட அவனே காட்டு போறான். இப்ப கடைசி ஹரி இந்த கரண் பாரு, இப்ப எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் சாலால மாதிரி இருக்கா, அப்ப அந்த ஒரு கண்டென்ட் இறக்கி விட்டுறான்டா அவனுக்கு பேசுறது. உண்மையாவே இவனுக்கு கிட்ட இல்லதான் போல, உண்மையாவே இவனுக்கு டம்மி தான் நினைக்க தெரிஞ்சு. ஏசா என்ன நினைக்கிறது எனக்கு தெரியுது, அதான் நம்ப மாட்டேன்டா. எங்களை டம்மி நம்பாதீங்கடா, நிஜமா சொல்றேன். சத்தியமா இல்லடா பாவிலா, சரத்து மேல அந்த கரண்ட் கிட்ட வந்து இது ரிமூவ் பண்றான் மயிறு. ஏன்டா ஆர்டி பண்ணி நீ லைக் பண்ணிக்கோ, கோட் பண்ணிக்கோ, ஸ்பேஸ் எல்லாம் போட்டுட்டு பேசிட்டு எதுக்கு அப்படிலாம் இல்ல மாமே, இப்பதான ப்ராப்ளம் முடிக்கிறேன்னு சொல்லி முடிச்சானுங்க. அப்புறம் அந்த ப்ராப்ளம் இது நம்ம பண்ண ப்ராப்ளம் பேச போட்டுருவான். இவனுக்கு உண்மையாவே டம்மி தான் போல ஸ்பேஸ் டைட்டில் வச்சு பேசா. மாப்பிள்ள நீ ஏதாவது கூட்டுவான் மாப்பிள்ள, அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இந்த சண்டே முடிச்சா அந்த ட்ரீமர் வேர்ல்டுன்னு ஒருத்தன் தான் மறுபடியும் யாருன்னே கண்டுபிடிக்க முடியலடா. இப்படி அப்ப தெரிஞ்ச ஐடிதான், யாருன்னு தெரியலண்ணா. எனக்கு அந்த ஐடியில 2 பேரு மியூச்சுவல் இருக்காங்க, நான் டிஎம் பண்ணிருக்கிறேன்.
கேட்டு சொல்றேன் ப்ரோன்னு இருக்காங்க. ஆனா இன்னும் சொல்லாம இருக்கானுங்க. அவங்க அப்படிதான் ஓல் மாதிரி பொண்ணு ஏமாத்திட்டு போயிடுவானுங்க. மாமே எனக்கு வளர்றேன் போல மாமே விட்டு படம் பார்த்தாலே போதை ஏறுதுடா. அது மாதிரி ஏதாவது வியாதி இருக்காடா உண்மையாவே? அது வந்து ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா ரகுவரா விட்டு படம் தெரியல மாப்பிள்ள போதையில வளர்ற மாதிரி இல்ல உனக்கு? ஆமா மாமா இப்பெல்லாம் அப்படிதான் இருக்கு. வந்திருக்காண்டா ப்ரோ. டெல் மீ ப்ரோ. Hi bro, how are you? Hi bro. How are you? Bro, I don't know Tamil bro. Okay no bro. issues bro, we can talk in English. Okay bro. Okay bro. I don't know English also bro. Some little bit. Then how are you talking in English? தேவடியா பையா பேசுடா. டேய் அரி பாய். ஐடிகார நீயே ஸ்பீக்கர் போல நீயே லூஸ். டேய் அவன் நம்மள கலாய்க்கிறான். அவனுக்கு தெரியலையா? அப்படியே இருக்கடா. கலாய்க்கிறானா ரிமூவ் பண்ணி விடுங்கடா. அதான் மாமே இவன்கிட்ட கோல்டி மீனிங் கேள்றா. எனக்கு உண்மையாவே நான் கேக்குறேன் அவன்கிட்ட கேளு கோல்டி மீனிங். டேய் எம்பி வணக்கம் டாக்கிங் எம்பி என்ன ப்ரோ? எம்பி மாதர் மிஸ்டர் எம்பி ப்ரோ. எம்பி மாதர் தோத்து. எம்பி தேவடியா பையா எம்பி மாதர் போலோ. உன் டிபியை வச்சு இந்த மாதிரி பாலா கிளம்பிட்டாரா? டேய் என்னடா இது? ஏசா ஆமா பாலா இப்ப நீ ஒரு தேவடியா சொன்ன, நான் மாதர் சொன்னேன். எய்ஸ வந்து புண்டமான்னு சொன்னால 3 கெட்ட வார்த்தை கீழே போய் உட்கார்ந்துப்பான். பஞ்சதந்திரத்துல எப்படி சீமான் போய் ஒளிவான் பத்தில அந்த ஒத்த இவனு ரோட்ல ஆட்டோக்காரன் சண்டை போடும்போது சீமான் போய் கூட்டத்துல நான் இன்னைக்கே பாலாஜில இருக்கும்போது எவனா பரம்பரை இழுத்தான் கூட சரி நண்பா 4 பேர் சண்டையை வச்சுக்கலாம் சொல்லிட்டு நான் வெளியே ஆஃப்லைன் போயிடுவேன். அதுக்கப்புறம் இன்னைக்கே தனியா மாட்டாதான் சண்டை போடுவேன் நானு. சைலண்டா டேய் அவன் போனதே எனக்கு தெரியலடா. நீங்க சொல்லிதானே நான் கவனிக்கிறேன் அந்த ஐடியா காணான்னு சொல்லிட்டு சைலண்டா பட்டுட்டு. சரத்து பாலாவும் நதீரும் யாரு தெரியுமா? பசங்க படத்துல ஜீவாக்கு நதீர் என்ன சொல்லிட்டான், காலைல இருந்து எப்ப ஸ்பேஸ் போடலாம் கேட்டு 7 மணிக்கு போடலாம் முடிவு பண்ணிட்டான். சரியா? ஸ்பேஸ போட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஸ்கிரீன்ஷாட் கூட வச்சுக்கிறேன்டா. ஆனா அனுப்புறேன் பாரு. போடுறானே அவன் சொன்ன மாதிரி அவன் என் பண்றது அதெல்லாம் குடுக்கல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பண்ணாதீங்க, ஜாலியா பேசுவேன். நான் முன்ன மாதிரி இல்ல மேடம், நான் தெரிஞ்சுட்டேன். இருந்தா உனக்கே கோர்ஸ் தர நீ கூட வரமாட்டாங்கடா. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட் பிரதீப்பையும் கூட்டு வர சொல்றான். சரத்து ரகுவரன் கோர்ஸ் கொடு. ரியா வந்தாவே பிரதீப் கீழே தான்டா இருப்பான். வெயிட் பண்ணு மாமே. பிரதீப் மாமே மேல வா மாமே, சும்மா ஏதாவது பண்ணா பேசிட்டு இருக்கலாம். ஆமாடா ஒரு நல்ல காயா ரியாசா மேல வருவான். ரியா மேல வாடியா பாய் வந்தா பாய் பாய் பின்னாடியே பாய் வந்துட்டானா? பாய் எங்க பாய் 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 சீக்கிரம் பாய் இருக்கானா? பாய் எங்கடா காணா? கொண்ட காட்டு இருக்காரு குத்துற குத்துற பாய் மேல தூக்குங்கடா, சுண்ணத்து பண்ணலாம். அரி வேணா உர்றா, மத கலவரத்தை எடுத்து வச்சிடாதரா. அப்படிதான் நீ மாப்பிள்ள மத கலவரம் வேணாம் மாமு, உடம்பு தாங்காது மாமு. நான் ஏற்கனவே உலக ஆரம்பிச்சேன் மாமு. ஈசா இத கேளு. நீங்க என்னன்னா நான் கொளுத்தி போறேங்கிறீங்க, அவனுங்க என்னன்னா நான் முதுகு குத்திட்டேங்கிறானுங்கடா. அவனுங்களை முதுகு யாருடா? அவனுக்கு அஜித் ஃபேன்ஸ்ரா. ரெக்கார்டிங் வந்திருக்கு. என்ன முதுகு குத்துறாங்க? யார பத்தி நீ பேசல? என்னாச்சு? இல்லடா இங்க சப்போர்ட் பண்ணி பேசணும்ல, அவனுங்களை முதுகு குத்திட்டான். எனக்கு அதான்டா புரியல, என்ன கான்செப்ட்ல பேசுறேன். அஜித் ஃபேனா யாரு? அதான்டா அப்பல கூட மாதிரி 2 சைடு இருந்திருப்பா. என்ன சகோ? இல்லவே இல்லடா. என்னடா ரொம்ப இருக்கு. நான் அப்பல கூட தூள் மைசூர் பாக்க வாங்குவாதியா? அந்த மாதிரி குடும்பத்துல நான் வந்து பரகலன்னு போயிட்டா அங்க எதுவும் சொல்லி வச்சிருக்காடா. அப்புறம் எதுக்கு ஒண்ணு முதுகு குத்திட்டேன்றாடு.
ஏன்டா எனக்கு புரியல. நேத்து என் ஐடியில இருந்தா நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன் இந்த நதீருங்கிற ஐடியில தான் உர்ரா நதீரே உர்ரா. அதெல்லாம் ஒரு விஷயமா நம்மள ஊரே திட்டுது நதிரே. இல்லடா ஹரி. டேய் இர்ரா காஸ்மோர கார்த்தி வந்திருக்காருடா கீழே பேசிட்டு வரும்டா இர்ரா. ஹரி மயிலாண்டி நீ கொடுத்த பட்டம்டா. எப்படி பயங்கரமா பரவிட்டு இருக்கடா எனக்கு. காஸ்மோர கார்த்தி அசீம் மேல ரொம்ப கெஞ்சா மேல வந்துருப்பா பட்டு மேல வாயா. இதெல்லாம் எந்த பொண்ணு வந்தாலும் ஆபீசர் சொல்லி எந்த பொண்ணு பேச விடாம பண்ணிட்டாங்க மாப்பிள்ள. இதுக்கே இப்படி சொல்ற நீ? ஆசிம் பாய் மேல வாயா. ரியாத் தான் வருவியா? மேல வாயா. அட பாவி, என்னடா எல்லாரையும் மேல கூப்பிட்டு இருக்கீங்க? பொண்ணை கூப்பிடுங்களா? ரியா பாய் தெரிஞ்சு போச்சு மேல வந்து. இல்ல பாய் தெரிஞ்சு போச்சு மேல வந்தா ஓட்டுவானுங்க. நம்ம கீழே இருந்து போட்டு இருக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா வருவாரா ரியா பின்னாடி? எல்லாம் வரமாட்டாங்க. நீ கூப்பிட்டதா ரியா வரும். கூப்பிடு ரியா மேல வரியா? நான் கூப்பிட்ட அப்புறம் வரமாட்டா. அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்த்து சிரிப்பீங்க. எதுக்கு? இல்ல நதீர் கோவஸ்ட் நதீர் கூப்பிட்டா யாருனாலும் வருவாங்க. யாருனாலும் கேட்பாங்க. கூப்பிடு நதீர். அவங்க விருப்பம் இருக்கிறவங்க வரட்டும். இல்ல எனக்கு புரியல. நான் விருப்பம் கால் பண்ணேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணி உன்னை அப்படி திட்டுறாங்க. ஆள் மனசுல பதிஞ்சு போச்சு. நதிர் பண்ண வேலை 5 நிமிஷத்துக்கு வண்டி ரெஜிஸ்டர் பண்றான். இவன் பண்ணத 12 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் 6 கால் பண்ணிருக்கான். கிடையாது ஒரு நிமிஷம் சொல்லிட்டுண்டா. உரா நஜீர் ஏதோ சீரியஸா சொல்ல வரா. என்னடா யாருடா முதுகு குத்துறேன்னா? இல்லடா அவங்க அஜித் ஃபேன்ஸ் பேசியிருக்காங்க. நான் முதுகு குத்திட்டேன்டா. சொல்ல மாட்டேன். ரெக்கார்டே அனுப்புறேன்டா. யாரா முதுகு குத்துறேன்னு சொன்னது? முதுகு குத்திட்டேன்டா அவனுங்களுக்கு. இர்ரா பெருசு வீட்டுல பொண்டாட்டிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்றான். ஜம்முனேரியா எப்பா பார்த்தாலும் வயசை பத்தி பேசுறது. ஏய் ஹரி ஒண்ணு வயசு கலர் சிங்கிள்யா. வயசை பத்தி மட்டும் பேச சும்மா இருக்க மாட்டேன். ஹரி முண்டன்னு ஒரு ஐடி வந்து வயசை பத்தி எங்கடா பேசினா திருப்பி வந்துருச்சு. அந்த ஐடி யாருன்னாச்சும் பாத்துருந்தா ஒரு நிமிஷம். ஏதோ லாக் ஆயிடுதா ஹரி? இது எவனே தெரியல ஹரி. நான் தான் சொன்னேன் நேத்து ஜெனோ முண்டன்னு வந்துச்சுடா. இன்னைக்கு ஹரி முண்டன்னு வந்துருக்கு. யாருன்னு தெரியலடா. ஜோக்கரா இருக்கும். வந்தது ஹரி முண்டன் ஐடி காலையிலே வந்தது. பாயோட கெட்டப் பத்தியா? கண்ணாடியில எல்லாம் போட்டு என்ன ரெக்கார்டிங்டா இது? தூக்கி வளர்த்த எங்களையே பல டைம் முதுகுல குத்துனா தம்பி. எனக்கு ஒண்ணுமே புரியல. நட்டிட்டு யாரை குத்துனா? நதியில தான் மனுஷன் நதியில அவங்களுக்கு குத்தணும்னு சொல்றானா? இல்ல நதியில வேற யாரை குத்திட்டாங்களா? இவனுங்க தான் பேசியிருக்கானுங்க போல. கணேஷும் ஆகாஷும் நதீர் எவனோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கான். நதீர் வந்து அவனுங்களை முதுகு குத்திட்டான்னு சொல்லிருக்கானுங்க போல. எப்போ எப்ப நடந்தது இது? எப்ப நம்ம ஸ்பேஸுக்கு முன்னாடி நடந்ததா? எப்ப நடந்ததுன்னு தெரியல. இது இதையே நாமளே பார்த்துதான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த நிறைய பேர் தெளிவாகவும் சொல்ல மாட்டான். தெளிவு காலில் பேசிக்கலாம். ஏய்சா நான் மேல ஷேர் பண்ணிக்கிறேன் பாரு. அதுதான் பாரு. இததானே சொன்ன நீ ரேவந்துக்கு டெம்ப்ளேட் எடுத்து போட்டுருக்கானு. போயிடுவான் பாரு கூட்டத்துக்குள்ள. அந்த மாதிரி போயிடுவான். இன்னைக்கு விஜய் சேர்ந்தானோ ரேவந்த் அணில இருந்து அலம்பல் பண்ண ஆரம்பிச்சான். பாய் பாக்க எப்ப தெரியுமா இருக்காரு? நிஞ்சா ஆட்டோரி பாத்திருக்கீங்களா சார்? அது என்னது அந்த டாடா எக்ஸாக்ஷன் ஒண்ணு வரும்ல கண்ணாடி நாட்டி அந்த மாதிரி இருக்காரு பக்கத்துக்கு பாய். சரி ஆதிம் போட்டிருக்கான். மாப்பிள்ள ஆதிம் போட்டிருக்கான்டா. என்ன போட்டிருக்கான்? சரி மச்சான் நீங்க நைட்டு என்னன்னு போய் பேசுறா போவியா இன்னைக்கு ரியாசா ஸ்பேஸுக்கு நைட்டு? ரியா வந்தா ஸ்பீக்கர் கொடுங்க ரியா. சரி சண்டெல்லாம் போடாம பேசுங்க. சண்டை நடந்துன்னா சொல்லு.
இதுக்கு மேல தொல்லை நடந்தா சண்டை நடந்ததுன்னா நீ இதுக்கப்புறம் கேங் வரலாம். நீ எங்க போறப்ப மாமு எங்க வேலை நீ திட்டா எங்கடா நீங்க போறப்ப ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுங்க நான் மாமு தூங்க நாளைக்கு. போறேன்டா, எனக்கு காலைல வேலை இருக்குடா, அவ்வளவுதான். நான் போய் தூங்கிட்டு தூக்கம் வந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே. அதெல்லாம் இருக்கட்டும். பாயோட பயோல சச்சின் வச்சிருக்காரு. சச்சின் ஒரு ஹலோ 2 குத்து காலைல குத்திருக்கு. நோபடி நீ மாதிரி யாராவது முடிச்சிருந்தா காலைல ஸ்பேஸ் போட 4:30 மணிக்கு பேசுவோம். லிங்க் அனுப்புறேன். பை பை. பைடா பைடா. பை பை. சதீஷ் வந்துடும் அப்போல வேதால சதீஷ். என் மாப்பிள்ள என்ன பண்ணான்னு இருக்கேன். முன்னாடியே வந்திருக்கான் மாப்பிள்ள சொல்லிச்சேன். இப்ப பாலா சைட்ல போனதானா சிரிப்பா இருந்தது எனக்கு. நானும் பார்த்தேயா. நீங்க பாலா மம்சி ஸ்பேஸ் விட்டு போறதானே பாத்துருக்கீங்க. இதே மேட்ச் போட்டோம்டா, கார்த்திக்கும் தலைவர் 3 பால் போட்டுட்டு ஓடிட்டான். என்னன்னு கேட்டதுக்கு நான் போன் பண்ணனா, இல்ல கதையை கேளு, இல்ல நீ அடி அப்புறம் எப்படி நம்ம கான்ஃபரன்ஸ் போட்டு தானே கேம் போட்டோம். இப்ப கால் பேசும்போது நெட் ஒர்க் ஆகாதுன்னா எப்படி கேம் கனெக்ட் ஆயிருக்கும்? கனெக்டே ஆயிருக்காது. சரி அதை கூட விட ரியா ஸ்பீக்கர் கேக்குறா பாருடா. எனக்கு காமிக்கலடா. கேக்குதாடா? கேக்குதுடா. சொல்றேன். என்னடா பிரச்சனை? சரட்டு இந்த ட்ரீம் கிரிக்கெட் நான் விளையாடுவோம்லடா. பாலா என்ன பண்ணானா, கார்த்திக்கும் பாலாக்கும் வந்து மேட்ச். பாலா வந்து டாஸ் தோத்துட்டா, கார்த்தி வந்து பேட்டிங் எடுத்துட்டான். ஓகேவா? விளாண்டுட்டு இருக்கிறப்ப திடீர்னு குதிட்டு 2 பால் போட்டு 3வது பால் போனை வச்சு தூக்கிட்டான்டா. கையில இருந்த போனை கீழே வச்சுட்டு கார்த்தி மட்டும் தனியா உட்காந்து விளையாண்டுட்டு இருந்திருக்கிறான் ஏஐ கூட. அது சொல்றான் எங்கேயாச்சும் போயிட்டு எவனா எதுனா பேசினாங்க போய் உட்காந்துக்கிறான்டா அந்த சபா பையன். இல்லடா தூக்கம் வந்து சொல்லிட்டு கூட தூங்கி இருக்கலாம். ரகு தூக்கம் வந்துடுறா, நான் என்னடா பண்றது கேக்குறான்டா என்னையவே. ஆனா பாய் இல்லன்னா சபா எங்க இருக்கான்? எந்த ஸ்பேஸ்ல இருக்கான்? ஏதோ தோணன்னு ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு இருக்கான். சரத்து என்ன உனக்கு என்ன இது டேக் பண்ணி ஒரு ஸ்பேஸ். அதுதான் மாமே கூப்பிட்டு வச்சு ஓட்டு விட்டாச்சு மாமே. முடிஞ்சு செத்துக்கள் தான். பாய் கிளம்பிட்டாரா? டேய் பாய் கிளம்பிட்டாரு. சரியா கிளம்பணும். ஓகே ஓகே. இல்ல மாமே இது இந்த ஸ்பேஸ் போடுறது அதுதான் மாமே. இதை போடும்போது அபியூஸ் ஸ்பேஸ் தான் அது. அப்பதான் அப்படியே ஃபன் ஆயிடுச்சு. நடுவில் வந்து அவனுக்கு பேச்சு போயிட்டானு. நீ சரத்தை நீ இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு ஓட்டு விட்டு சொல்றல, இதுக்கப்புறம் 2 பேர் சண்டை தான் தெரியுமா? சொல்லு சொல்லு. வாங்கிட்டு எவனா வந்து ஏதாவது கேட்டானா சொல்லாத. ஸ்பேஸ் ரெக்கார்டிங் ஸ்பேஸ் இஷ்டம் புண்டையா இருந்தா உட்காந்து கேட்டுக்கிட்டு. அவன் என்கிட்ட கேட்டான். அரி சும்மாறா சதீஷ் தானே நம்ம சதீஷ் தானே கேட்கறான். சதீஷ் டேய் அது சுண்ணி வந்து கம்முன்னு இருந்தான். நீ காரணம் இல்லாமலாம் திட்ட மாட்டேன். சரியா? சரி விடுறா. ஆனா போட்டோ அம்பி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ பண்றதெல்லாம் இருக்கு. பண்றதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி வேலை பாத்துனுற. நீ பக்கத்து வீட்டு ஆண்டி தான் பண்ணும். இல்லப்பா அது முடிஞ்சு போச்சுப்பா, அது எப்ப பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி பண்ற. என் நதீர் மாதிரி இருந்துவரா மச்சான் பாரா. சுண்ணி இன்னைக்குதா புண்டாவணி அதே ஊம்பிட்டு இருக்கா போனது. ஏன்டா உடுங்கடா அவன. அவ்வளவுதான்டா. ஓரளவு தான் பண்ணு. நம்ம நதிரா ஆகாசு என்ன திட்டி ஒரு இடத்துல ஸ்பேஸ் போட்டிருக்கானுங்க. அங்க போய் ஸ்பீக்கர்ல உட்காந்துருக்கு. மனசு நன்மை அணிதான் மாப்பிள்ள அப்டேட் பண்ற மாப்பிள்ள. நான் டக்குன்னு இவன் ரகுவரன் பேசிட்டு இருந்தா மேல போய் பேசலான்னு போறேன். வாய் டைப் அடிக்குது, ஒண்ணுமே கேட்கல. அதோட திரும்ப கீழே ரகு குபேராவோட 4th சிங்கிள் வந்துருச்சான் தெரியுமா? 4th சிங்கிள் வந்திருக்கான். இந்த கோலிவுட்லாம் அரி இந்த கோலிவுட்லாம் ஊம்பதான்டா லைக். எப்படி தெரியும்? என்னை விட்டுருந்தீங்கன்னா நான் எங்க குடும்பம் போயிருந்தா தெரிஞ்சிருக்கோம். என்னை கூட்டு வந்து பஞ்சாயத்து பண்ண விட்டீங்கன்னா எப்படி தெரியும்? 4th சிங்கிள் வந்தா மேல ஆசிமுக்கு ஒரு மீன் போட்டிருக்காரு பாரு. வேலை அனுப்பிச்சிருப்பா பேரு. இப்போ வரல இன்னும் வரல இன்னும் முரட்டு மீம்டா அது. கோலிவுட் புண்டாமோனாங்கன்னா வர்த்தலக்க இண்டஸ்ட்ரி நாசமா போயிருந்தா. ஊம்பிட்டு போண்டா இண்டஸ்ட்ரி. ஏடா உங்க ஃபேன்ஸே என்ன டிக்கெட் புக் பண்ணலடா பைத்தியக்காரா. நானே புக் பண்ணலடா. ஒரு நிமிஷம் நீங்க கோவப்படாதீங்க. நான் சொல்றேன் படம் நல்ல டாக் வந்துச்சுன்னா நல்ல பிக்கப் ஆயிடும். கோவப்படாதீங்க, விட்டுருங்க. படம் ஃபர்ஸ்ட் முடிட்டோம். ஃபர்ஸ்ட் இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஆகாஷுக்கு.
நீங்க வந்து ராயன் வந்துட்டு படம் ரிலீஸுக்கு முன்னாடி 400K நம்ம புக்கிங் பண்ணிருந்தீங்க. நீங்களே இப்ப வரைக்கும் வந்து 100K தொடல. ஃபேன் பேஸே வந்து இருக்கு இந்த படத்துக்கு. உடனே தூக்கிட்டு வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம், தெலுங்கு டைரக்ட், தெலுங்குல டெபியூட் பண்ண எல்லா ஹீரோவுக்குமே வந்து அதுவும் கண்டென்ட் ஃபிலிம்னா கண்டிப்பா உதறதான் செய்யும். சரியா? இது வரைக்கும் யாருக்கு நீ பெருசா வாத்தியோட கம்மியா தானே பண்ணிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். வாத்தி வந்து உனக்கு வந்து கண்டென்ட் கிடையாது, கமர்ஷியல் பிளஸ் கண்டென்ட் தான். அது ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சதுதான் அது. ஆனா குபேர் அப்படி கிடையாது. எனக்கு புரியல. டேய் ஃபேன்ஸிக்கே வந்துட்டு இட்லி கடைக்கு தான் வெயிட்டிங் பண்ற மாதிரி இருக்கு. நீங்களே வந்து மச்சான் ஒரு நிமிஷம் ரகு ஒரு நிமிஷம் இதை கேளு. ராயன் வரப்ப டிஎல் வந்து தனுஷ் பன்ஸ் நிறைய பேர்த்த நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓகேவா? மியூச்சுவலா இருக்கிறாங்க. டிஎல ஜெகஜோதியா இருக்கும். குபேராக்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. இருடா நான் பேசுறேன்டா, 2 பேர் இருங்கடா. அடி பேசுறது வெளில போயிட்டு வரேன்டா. கேட்கவே இல்லடா. அப்பாடா, நான் கூட என் மாப்பிள்ளை தப்பா புரிஞ்சுட்டேன். நம்ம பேச விடாம மேல பாருடா ஆசிம் ப்ரோவோட கமெண்ட். அந்த டெம்ப்ளேட் தானே கொண்டாந்து சொன்னேன். ஒழுங்குறாப்பா நீ இது அடி மச்சான். நீ பேசுறது ஹைப் பத்தி. குபேராக்கு ஹைப் இல்ல. ஃபேன்ஸ் வந்து இப்ப இன்னும் நானே புக் பண்ணல. நான் எப்படி புக் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க மன்ற ஷோ அட்டன் பண்ணுவோம். மன்ற செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க அதர் ஷோ புக் பண்ணுவோம். அதர் ஷோ யாரு புக் பண்ணுவானா? பசங்க புக் பண்ணுவானு. ஆனா மத்த படத்துக்குலாம் இப்படி ஆகல. நான் எக்ஸாம்பிள் வாட்டிலாம் யாருக்குமே தெரியாதுடா. ரீச் ஆனதே தெரியாதுடா ஸ்டார்டிங்ல யாருக்குமே. குபேரான்றது இப்போ ஒண்ணுமே இல்லடா. நீ ராயனை நான் ஃபாலோ பண்ணி வச்சிருந்த சொன்னல, நீ டிஎல்ல போய் பாரு. நானே ட்வீட் போட்டுக்க மாட்டேன் குபேரா பத்தி. வாத்தியும் குபேராவும் ஒன்னடா. என்னடா புண்டை நீங்க கம்பேரிசன் பண்ற மாதிரி? இங்க பாரு மாப்பிள்ள, நானே ட்வீட் போட்டுக்க மாட்டேன். ரெண்டுமே தெலுங்கு பைலிங்கல் மூவி தான். அதுதான்டா, ரெண்டுமே பைலிங்கல் தான்டா. ஆனா கமர்ஷியல் எது, கண்டென்ட் எதுடா? டேய் சிம்பிள்டா. டேய் குபேரா தான் சேவ் பண்ணுவான். வாம் வந்தாதான் சேவ் பண்ண முடியும். புரியுதா? வேர்ட் ஆஃப் மவுத் வரலன்னா சேவ் பண்ண முடியாது. வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்ததுன்னா ராயனை பீட் பண்ணும். வரலையா ஒரு ஹிட் அடிக்கதான் கஷ்டம். ஹிட் அடிக்கணும்னா தெலுங்கு கலெக்ஷன் வச்சு தான் ஹிட் அடிக்க முடியும். எப்படி வாத்தி தமிழ்நாட்டுல சரியா போலே. வாத்தி எப்படி ஹிட் ஆச்சு? தெலுங்கு கலெக்ஷன் வச்சு தான் ஹிட் ஆச்சு. 40 தான் பண்ணுச்சு. ஆனா தெலுங்குல எவ்வளவு தெரியுமா வாத்தி? தெலுங்குல எவ்வளவு தெரியுமா வாத்தி? 43. தெலுங்கு வச்சுதான் பிளாக் பஸ்டர் ஆக்கணும் வாத்திய. தமிழ்ல ஊனானுங்களா ஒரு புள்ளியே உம்பல. மாப்பிள்ள இது வேற கண்டென்ட் ஓரியன்டட் வேற. இந்த இது வாம் வந்ததுதான் பாக்கலாம். விடு, ஹிட்டானா பாக்கலாம். ஹிட்டானா வந்து சந்தோஷமா கடிக்கலாம் போட்டு எல்லாரையும். ஹிட் ஆகலைன்னா ஆக்ரோஷமா கடிச்சிட்டு இது கடி ஜம்ப் பண்ணிடலாம். என்ன சொல்ற? கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். நாங்க என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்தை நம்பியா வந்துட்டு இருக்கோம். சதீஷ் அவன் போயிட்டான்டா. அவன் வெளியே போயிட்டானா? நாங்க டிக்கெட் புக் பண்ணனால நாங்க என்ன வருஷத்துக்கு ஒரு படத்தை நம்பியா வந்துட்டு இருக்கோம். ஒரு படம் இல்லையா? திருச்சா இல்லைன்னா நயன்தாரா, குபேரா இல்லைன்னா இட்லி கடை, போயிட்டே இருப்போம். நாளைக்கு வேற எனக்கு என்னன்னா நதிருக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். என்ன இன்னைக்கு டேட்டு 18. நான் 2 நாளைக்கு வர மாட்டேன். நாளைக்கு மிட் டர்ம் எக்ஸாம். எனக்கு படிக்கணும். வாங்க, நீ வரும்போது நாங்க பதிலடி கொடுப்போம் ஸ்பேஸ போட்டு, நானும் பாலாவும். டேய் அடி 2:30 மணி வரைக்கும் எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டு இருந்தானுங்கடா நேற்று. ஒரு 5 பேர் சேர்ந்து, தெரியுமா? தனியா. ஆமா, நைட்டு 3 மணி தான் போய் தூங்கினா நேற்று. வீடியோ கால உட்காந்து என்ன எமோஷனல் டேமேஜ் பண்ணிட்டு இருந்தானுங்க. இந்த நதீர் பையன், நதீரும் அவன் கூட்டாளி ஒரு 3-4 பேரு. ஒரு சட்டு மிச்சம் இருந்தாலும் போடு மாப்பிள்ள எலிவேஷனா. கீழே கேபி ஃபேன் வந்திருக்காப்ல. ஏன் வர லேட்டா தூங்குறான்டா அவன் ரேவந்த். 12 மணிக்கெல்லாம் தூங்கிறான். என்ன உனக்கு மயிர் தெரியும்? 2 மணிக்கு 2 மணிக்கு தூங்கிடுறான். 12 மணிக்கு சீக்கிரமா தான் தூங்கிடுறான். நான் பாக்குறது இல்ல எல்லாம். ஒரு காலத்துல 2 மணிக்கு தூங்குவான்டா. இப்ப 12 மணிக்கு தூங்குறான். கரண்ட் சிச்சுவேஷன். யாரா
மச்சான் நீ இப்ப 1:30-2 மணி தூங்கிட்டு இருந்த, இப்ப நீ 12 மணி தூங்கிட்டா. ரீசன்ட் டைம்ஸ்ல நீ சீக்கிரம் தானே தூங்கிட்டு இருக்க. இல்லடா, நான் நடுவுல ரொம்ப சீக்கிரமா தூங்கிட்டு இருந்தேன். இப்ப மறுபடியும் லேட்டா தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு மாசமா. நான் நடுவுல 10-10:30 தூங்கிட்டு இருந்தேன்டா. தூக்கம் வருதா மாமே? எனக்கு தான் தினமும் 4 மணிக்கு தான் தூக்கம் வருது. நான் தூங்கிடுவேன்டா. 4 மணிக்கு தூங்குவேன். என்ன பண்ணுவேன்னா, நான் சொல்றேன் கேளு ஒரு ட்ரிக். கடைசி இதை கேளு, கடைசி 4 மாசமா 4 மணிக்கு 4-4:15 தூங்குவேன். 7-7:30 எந்திரிச்சிருவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, கரெக்டா 10 மணிக்கு என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது அரசியல் டாபிக்கா யூடியூப்ல பாப்பேன். காதுல ஹெட்போன்ஸ் போட்டு வீடியோ பார்க்க மாட்டேன். அப்படியே இது டிஸ்பிளே வந்து திருப்பி பெட்ல வச்சிருவேன். ஏமாப்ல ரேவந்த், அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். நடுவுல எங்க ஏதாவது ஒரு டைம்ல தூங்கிடுவேன். ஒர்க் அவுட் போயிட்டா ரேவந்த்? ஒர்க் அவுட் அப்பனா? ஆமாமா, அதனால விட்டு போயிட்டியா? ஆமாடா. இல்லடா, நான் விட்டெல்லாம் போலடா. நான் கேட்டுதான்டா. இந்த நடுவுல என் ஃப்ரெண்டு போன் பண்ணான், ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவனுக்கு கல்யாணமா, அதான் போட்டு அவனை போட்டு கலாச்சிட்டு இருந்தேன். ஏன்டா நீ எல்லாம் எப்படி இருந்த, உனக்கு எல்லாம் எப்படி கல்யாணம் ஆகுதுட்டு. இந்த டாபிக் எடுக்காதீங்க, நான் க்ளோஸ் பண்றேன். அடுத்து எல்லாரும் செருப்பிஞ்சு போயிடும். சரியா? கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா நான் சொல்லுவேன்டா, சொல்லாமலாம் இருக்க மாட்டேன்டா. நல்ல விஷயம் தானடா ஹரி, புரியல. இவனே நதீர், கல்யாணம் நடந்தா நானே டிக்ளேர் பண்ணுவேன்டா. ட்விட்டர்ல இருக்கிற பாதி பேர் இன்வைட் பண்ணுவேன்டா, எனக்கு நல்ல பழகினவங்க எல்லாருமே. நதிரே, எனக்கு ரிலீஜன் விட்டு ரிலீஜன் சேர்த்து கல்யாணம் பண்ண ஆசை. அது முஸ்லீம் பொண்ணு கல்யாணம் பண்ண ஆசை. ஏதோ உங்க சொந்தத்துல பொண்ணு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு ஹரி எப்படிப்பட்டவான்னு தெரியணும்ல. எப்படி? நான் நல்லா ஐயோ, நான் ஹரி, நான் வேற பொய் சொல்ல மாட்டேனே, என்ன பண்றது? நீ அத்தான